கடவுள்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு ஒபீடியன்ஸ் வந்துடும். அங்கே நீங்க மனிதர்களாக இல்லை, அடிமையாக இருக்கிறீர்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். இங்கே கடவுள் எல்லாவற்றையும் தனித்தனியாக படைத்தார் என்று ஒரு கருத்தை சொன்னார். அங்கே அவங்களுடைய பரார் காற்றை படைத்தார், மலையை படைத்தார், விண்ணை படைத்தார், நீரை படைத்தார், இப்படி எல்லாம் தனித்தனியாக படைத்தார் அர்த்தம். ஆனால் காற்று இருந்தாலே தண்ணீர் என்று வந்துவிடும். H2O நைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்ததுன்னா தண்ணீர் வந்துடும். அது கடவுள் படைக்க வேண்டியதில்லை. அப்படி தனித்தனியாக படைத்தார் என்ற வாதம் அங்கே சரியானது அல்ல. அது நாங்கள் என்ன சொல்றோம்னா அதுவே உருவாச்சு. ஒவ்வொன்றும் அணுவடிவா பல அணுக்களின் கூட்டுப்பொருள் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இங்கே கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பது ஒரு வாதம். அவர் சொன்னார் அதை ஒட்டியே பேசுங்கள் என்று சொன்னார். சரி, கடவுளை மறுக்க வேண்டிய நிலை எங்களுக்கு ஏன் ஏற்பட்டது என்றதை நீங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் கடவுளுக்கு நீங்க எல்லாமே ஒரு கடவுளை அடிப்படையாக வைத்துத்தான் ஒரு மதத்தை சொல்லுகிறீர்கள். சீக்கிய மதம், இந்து மதம், எந்த மதமாக இருந்தாலும் கடவுளை அடிப்படையாக வைத்துத்தான் சொல்லுகிறீர்கள். ஆக மதம் என்ற ஒன்றில் இருந்து நீங்கள் அடையும் பண்புகளை விட அதில் இல்லாமலேயே எங்களால் சிறப்பாக வாழ முடியும் என்ற நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுக்கு மதம் எதற்கு என்று நாங்கள் கேட்கிறோம். சரி, மதத்தை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை ஏன் அந்தவாறு செய்யக்கூடாது என்று நாங்கள் சொல்லுகிறோம் என்று சொன்னால், கடவுளை அடிப்படையாக கொண்டது மதம் என்று சொன்னால் அந்த மதம் எதற்காக படைக்கப்பட்டது? மனிதனுக்கு அன்பை போதிக்க கடவுள். அன்பை விரும்பாத எந்த மதமுமே இல்லை. எல்லா மதங்களும் அன்பை பற்றி தான் பேசுகின்றன. இஸ்லாம் என்றால் அமைதி என்று சொல்லுங்கள், ரொம்ப அருமையான. ஆனால் அமைதி இருக்கிறதா என்பது கேள்வி வேறு. அந்த அடுத்தது ஒழுக்கம். ஒரு மதத்தில் ஒருவர் இருந்தார் என்று சொன்னால் ஒழுக்கம். இன்றைய மதங்களில் இஸ்லாம் சேர்த்து எந்த மதத்திலாவது ஒழுக்கம் இருக்கிறதா? இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். எங்கேயோ நடப்பதை இதெல்லாம் நாங்கள் பொறுப்பல்ல என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய பண்பாட்டை மதம் மாற்றுமானால் அந்த மதத்தை பின்பற்ற ஒவ்வொருவரும் ஒழுக்கமுள்ளவனாக இருக்க வேண்டும். நடக்கிறதா? இருக்கிறார்களா? மதம் என்ற ஒன்று தேவையில்லை என்ற முடிவுக்கு நீங்கள் வந்துவிட்டால் இறைவன் இருக்கிறானா என்ற கேள்விக்கே இடமில்லை. அதுதானே உண்மை. அப்படி இருக்கும்போது இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் பிக்பாக் தைரி இருந்ததை பற்றி அதில் கூட சொன்னாங்க. பிக்பாக் தைரி கூட 2 முறை நிகழ்ந்திருக்கிறது. ஒரு முறை நடந்த போது ஒரு சிலவற்றை தான் தோன்றின, பிறகு நடந்த போதுதான் மற்றபடி கோள்கள் எல்லாம் தோன்றின என்பது 2 இருக்கிறது என்று பரிபாடலிலே கூட சொல்லுகிறது. இசையோடு தோற்றி என்ற பாடலில் இந்த உலகம் தோன்றிய தோற்றம் எப்படி வந்தது என்பதை பற்றி பரிபாடல் சங்க இலக்கியம் சொல்லுகிறது. ஆக அந்த பிக்பாங் தியரியிலே நீங்கள் ஒப்புக்கொள்ளும் சிங்குலாரிட்டி, அந்த சிங்குலாரிட்டி என்ற ஒரு வேர்டு இருக்கு பாருங்க, இல்லாததுன்னு சொல்றது தப்பு, உங்க கண்ணுக்கு தெரியல. அந்த சிங்குலாரிட்டி உடைந்து வெளியே வரும்போதுதான் அந்த ஜனாதரங்கள் பிறந்தன. அந்த சிங்குலாரிட்டியை தான் நீங்கள் கடவுள் என்கிறீர்கள், நாங்கள் அதை சிங்குலாரிட்டி என்று தான் சொல்கிறோம். ஆக இல்லாமலே எதுவும் வந்துவிட்டதாக நாங்கள் ஒன்றும் சொல்லவில்லை. பிறகு மதம் அன்பை போதிக்கிறதா? நல்ல ஒரு இந்த கேள்விக்கு நான் தயவு செஞ்சு நீங்க பதில் சொல்லணும். இது டெல்லியிலே நடந்த ஒரு குண்டுவெடிப்பிலே 3 தீவிரவாதிகள் கைது செய்யப்படுகிறார்கள். அந்த தீவிரவாதிகளை இந்தியா டுடே நிருபர் பேட்டி காணுகிறார். அந்த படிக்கிற அப்படி, நீதான் வெடிகுண்டை வைத்தாயா? ஆமாம். அல்லாவின் பெயரை சொல்லிக் கொண்டு ஹடீஃப் உன்னை பயன்படுத்திக் கொண்டதாக உன் நண்பன் நிசார் நினைக்கிறார். இஸ்லாமை பற்றி எனக்கு தெரிந்ததையும் இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றியும் எனக்கு தெரிந்ததை வைத்துச் சொல்லுகிறேன்.
நான் செய்த காரியத்தை பற்றி எனக்கு துளியம் வருத்தம் இல்லை. கைதாகாமல் இருந்தால் ஏற்கனவே திட்டமிட்டபடி நேரு பிளேஸில் குண்டி வைத்திருப்பாயா? ஆம், அது ஒரு ஜிகாத், ஒரு போர். உங்கள் எதிரி யார்? மகாராஷ்டிரா அரசு ஸ்ரீகிருஷ்ண அறிக்கையை அலட்சியப்படுத்துவதற்காக இது குஜராத்தில் நடந்ததற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு செய்யப்பட்டவை. சரி, என் பெற்றோருக்கு இது தெரியுமா? என் அப்பாவுக்கு என் மேல் கோபம். நீ என் மகனே இல்லை என்று சொல்லிவிட்டார். அல்லாவுக்காக ஜிகாத் செய்வதை அவர் புரிந்து கொள்ளவே இல்லை. பிறகு உன் அம்மா காய்கறி வாங்கும் அந்த மார்க்கெட்டில் நீ குண்டு வைப்பாயா? அல்லாஹ் அதை விரும்பினால் அதையும் செய்வேன், என் அம்மா சொர்க்கத்துக்கு போவாள் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அங்கே அன்பு என்பது போதிக்கப்பட்டிருக்கிறதா? நான் இந்த மதத்தை பற்றி மட்டும் சொல்லவில்லை, எந்த மதத்தில் அன்பு போதிக்கப்பட்டிருக்கிறது என்று இந்து மதத்திலே நடக்கக்கூடிய அத்தனை வன்முறை சம்பவங்களுக்கும் அன்பு அடிப்படையாக இருக்கிறது. நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒழுக்கம், ஒழுக்கத்தை பற்றி எல்லா மதங்களிலும் ஒழுக்கக்கேடானவர்கள் இருக்கிறார்கள். ஆக நான் ஒரு சிலவற்றை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒழுக்கத்தை பற்றி சொல்ற போது பெண் உரிமை கொடுக்கிறார்களா என்பது உங்களுடைய மதம் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்கள் கொடுப்பது கொடுக்காதெல்லாம் உங்களுடைய மதம் சம்பந்தப்பட்டோம். ஆனால் ஒரு மனிதநேயம் உள்ளவர்கள், ஆக இங்கே ஒரு 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 இதுல ஒரு தீர்ப்பு ஒன்று வருது. மாமனார் மருமகளுடைய சேர்க்கை காரணமாக அந்த மருமகளுக்கு அந்த மாமனார் தான் இனி கணவர் என்ற தீர்ப்பளித்ததெல்லாம் வருகிறது. ஆக ஒழுக்கம் என்பது இந்த மதத்தில் மட்டுமல்ல எந்த மதத்திலும் இல்லை என்பதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் நான் சொல்கிறேன். ஆக நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், மதம் என்று ஒன்று தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்துவிட்டால் இறைவன் இருக்கிறானா என்ற கேள்விக்கு இடமில்லை. அது மட்டுமல்ல, பல கோடி வருடங்களுக்கு முன்னால் உலகம் உயிர்கள் தோன்றின என்று சொல்லுகிறார்கள். பிறகு சொல்லுகிறார்கள் எல்லாமே உலகம் தோன்றிய பிறகுதான் உயிர்கள் தோன்றியதுன்னு ஒரு தடவை சொல்றாங்க. இன்னொரு தடவை சொல்ற போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பல கோடி வருடங்களுக்கு பின்னால் தான் வந்ததுன்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த எக்ஸோயை பத்தி கூட சொன்னார். குரோசம், எல்லா குழந்தைகளுமே எக்ஸாகத்தான் பிறக்கிறது, பெண்ணாகத்தான் தரிக்கிறது. 6 வாரங்களுக்கு பின்னால் தான் அது ஆண் பெண்ணைத்தன்மையாக மாற்றமடைகிறது என்ற தத்துவம் எல்லாருக்கும் தெரிஞ்ச அறிவியல் சொல்ல விஷயம். ஆக ஒரு ஆணை படைக்க முடியுமா, பெண்ணை படைக்க முடியுமா, அதற்கெல்லாம் காரணம் ஆண்டவன் தான் சொல்லிக் கொண்டு போனால் இதற்கெல்லாம் பொருள் இல்லாமல் போய்விடும் என்று சொல்லிவிட்டு, ஆக இந்த நாட்டுக்கு மதம் தேவையில்லை. ஆகவே மதத்தை தேவையில்லை என்ற காரணத்தால் இறைவன் இருக்கிறான் என்ற வாதமே தேவையில்லை என்று நான் முடிக்கிறேன். விடுபட்ட ஆர்குமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை சொல்ல போறேன். ஐயா சொன்னது C14 C16 ஐசோடோப் ஸ்டடி பத்தி சொல்லியிருந்தார். ஒரு தாழ்மையான கருத்து ஐயாவுக்கு தெரியணும். அதாவது C14 C16 ஐசோடோப் ஸ்டடி வெறும் உயிர்களிலிருந்து ரிலீஸ் பண்ற கார்பன் ஸ்டடிக்கு மட்டும் இல்ல, சாயில் மேட்டர்ல இருந்து கூட ரிலீஸ் பண்ணலாம். சாயில் மேட்டர் அனாலிசிஸ்ல வச்சுதான் அண்டர்லைங் கம்ப்ரஸ்ட் ஹைட்ரோ கார்பன் ஃபியூயல்ல இருந்து பெட்ரோல் எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி கம்ப்ரஸ்ட் ஹைட்ரோ கார்பன் அனாலிசிஸ்ல C14 C16 ஸ்டடி ஃபார் ஜியாலஜிக்கல் சர்வேனால பண்ணலாம். ஐயா C14 C16 ஸ்டடி ஹியூமன் பாடிஸ்ல லிவிங் திங்ஸ்ல உயிரினங்கள்ல மட்டும் தான் ரிலீஸ் ஆகணும் நினைக்கிறாரு. பண்ணலாம், அதுலயும் பண்ணலாம். கார்பன் ஐசோடோப் ஸ்டடி சாயில் மேட்டர்ல கூட பண்ணலாம். அது ஒண்ணு மறந்துட்டேன். 2 நேச்சுரல் செலக்ஷன் பத்தி சொல்றது. நேச்சுரல் செலக்ஷனா தேர்வா, இயற்கைனா ஒரு தேர்வு எக்ஸாமினரா கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு கரெக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்றதுன்னு. நேச்சுரல் செலக்ஷன் இயற்கை தேர்வு செய்வது முறை பாத்தீங்கன்னா இந்த இயற்கை செயற்கை முறை செலக்ஷன் எந்தெந்த உயிரினங்கள் அதை விற்கொள்ளுதோ அது வாழும். மற்ற உயிரினங்கள் செலக்ட் ஆகலன்னு அர்த்தம் இல்ல, செலக்ட் ஆகும், அது எக்ஸ்டிங்க்ட் ஆகும். எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீசிஸ் சொல்லுவோம். இப்ப கிட்டத்தட்ட பல்லருக்கு இப்ப டைனோசர் ஏன் இப்ப வாழல? டைனோசர் நேச்சுரல் செலக்ஷன் ப்ராசஸ்ல ஃபெயிலியர். ஆனா டைனோசர் வாழறதுக்கான தன்மை இல்ல. ஒரு ஆஸ்ட்ராய்டு இம்பாக்ட் பண்ணனால இருக்கிற டைனோசர் எல்லாமே அழிஞ்சு போச்சு. அத அந்த டிசாஸ்டரை விஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு அந்த டைனோசர் விற்கிற கெப்பாசிட்டி கிடையாது. சோ நேச்சுரல் செலக்ஷன் ப்ராசஸ்ல அது எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீசிஸ் ஆயிடுச்சு. அது செலக்ட் ஆகல, இயற்கை செலக்ட் ஆகுதெல்லாம் அப்படின்னு எடுத்துக்க கூடாது. செலக்ட் ஆனாலும் அது உயிர் வாழ்த்துக்கூடிய தருணம் அதான் நேச்சுரல் செலக்ஷன் ப்ராசஸ் இதாகும். அது நேச்சுரல் செலக்ஷன் பை சான்ஸ் சொல்லுவோம், நாட் பை சூப்பர் நேச்சுரல் பவர்.
அப்படி பார்த்தா திருப்பி சொல்லலாம். அப்பனா காட் தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பேப்பர் பண்ணிட்டு உங்களுக்கு கரெக்ட் பாஸ் மார்க் ஃபெயில் மார்க் போட்டு உங்களுக்கு உயிர் வாழ்க்கை வைக்கிறாரான்னு திருப்பி அழகா கேட்கலாம். அது உகந்தது கிடையாது. சோ இயற்கைக்கு இன்னும் அருமையான கருத்து சொல்றேன். பொருள் இருந்தா தானே இயற்கை இருக்க முடியும், பொருள் தானே ஆய்வு பண்ண முடியும். அதே தான் கேட்கிறேன். அந்த மூல பொருள் ஆய்வு பண்றதுக்கான பொருள் அடையாளம் காட்டுங்க, அது ஆய்வு பண்றதுக்கு ரெடியா இருக்கும். இன்னொன்னு சொன்னாரு கலீலியோ பத்தி டாக்குமெண்ட் பண்ண மாதிரி 2 கருத்து. உலகம் உருண்டையா இருக்கிறது, பிறகு ஈலியோசென்ட்ரிக் தியரி கொண்டாரு கலீலியோ. அது சூரியனை சுத்தி பூமி சுத்துதான் கருத்தை நான் தெரிவிச்சேன். 2 கருத்து தெரிவிச்சேன். ஏன் அந்த 2 கருத்தை தெரிவிச்சேன்னா, கலீலியோ அனல்ஸ் ஆஃப் ட்ரையல்ஸ் ஆஃப் கலீலியோன்னு ஒரு புக் இருக்கு. அதாவது கலீலியோவும் அந்த சர்ச்சும் உண்டான ஆர்குமெண்ட்ஸ் அப்ப நடந்த கேஸ் மேட்டர்ல பண்ணும்போது கலீலியோவை கட்டாயப்படுத்தி வாக்குமூலம் வாங்கினதுல பைபிள் பகரம் உலகம் தட்டை தான். பிறகு சூரியன் மையப்படுத்திய கருத்தை இல்ல, பூமியை மையப்படுத்திய கருத்துன்னு கலீலியோ எழுத வச்சாங்க. நான் சொன்னேன். அதை சைன் பண்ணி கலீலியோ 3 தடவை எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் ஹவுஸ் அரெஸ்ட் ஆகுறாரு. அதை அனலைசிஸ் பண்ணோம். அதை திருப்பி இருக்குன்னு ஐயா சொன்னார். SMS தட்டி நான் என்னால எல்லாரையும் கூட்டிட முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஐயா, SMS ஒரு டெக்னாலஜி தான், அதுவும் மனுஷன் கண்டுபிடிச்சது தான். அந்த SMS வழியாக தான் நீங்க கூட்டிருக்கீங்க. ஸோ அறிவியல் ஆய்வுப்பட்ட வழியா டெக்னாலஜி வந்து தான் அடாப்ட் பண்ணிருக்கேன். இங்க இருக்கிற தமிழ் டிவிலுக்கு வீடியோ கேமராஸா இருக்கட்டும், இங்க நான் மைக் பேசிட்டு இருக்கட்டும், இங்க கேமரா பிடிச்சவங்க ஐடென்டிஃபை பண்ணலாமா அப்படின்னு கேட்டாரு. அப்ப மைக் பிடிச்சிட்டு வந்தா நான் ப்ரூவ் பண்ணேன்னு சொல்றாரு. எனக்கு தெரியும். அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் தான் போனை கண்டுபிடிச்சாரு தெரியும். டெலிவிஷனை தாமஸ் பேட் தான் கண்டுபிடிச்சாரு எனக்கு தெரியும். ரேடியோ மைக்ரோ மேடம் கியூரி தான் கண்டுபிடிச்சாங்க தெரியும். அதே மாதிரி இந்த சூப்பர் நேச்சுரல் பவர் யார் ஐடென்டிஃபை பண்றதுன்னு ரிவீல் பண்ணுங்க, நாமினேட் பண்ணுங்க, ஐடென்டிஃபை பண்ணுங்க, அவங்கள அனாலிசிஸ் பண்றோம் என்று கூற. நன்றி ஐயா. வணக்கம். ஹலோ 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 வணக்கம். இந்த பகுத்தறிவை பத்தி அவங்க பேசின விஷயத்துல இப்ப கடவுள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஒரு எண்டு பாயிண்ட் அவங்க இன்னும் வரல. இன்னும் கடவுள்னு அவங்க சொன்ன விஷயத்த அறிவியல் பூர்வமா நிரூபிக்காமையே நீங்களே நிரூபிங்க இருக்குன்னு நீங்க சொல்றதானே மூடி சொல்லணும். இருக்குன்னு நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க, அதை முதல்ல நீங்க சொல்லணும். சரி, அப்படியே இருந்தாலும் கடவுளால் மட்டுமே இந்த உலகத்தில் உயிர் வாழ்கின்ற அவரு மட்டுமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இப்ப உயிர் வாழ்ற ஒரே ஒரு ஜீவராசி அவங்களால காமிக்க முடியுமா? கடவுள் மட்டுமே அதை உயிர் வாழ வச்சுக்கிட்டு இருக்காரு, அவருக்கு வேற எந்த தகுதியும் இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு உயிரை சொல்லுங்க. அதாவது ஒவ்வொரு இந்த பூமியில் வாழுகின்ற ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அது வாழ தகுதி உள்ளது மட்டும்தான் வாழுது. வாழ தகுதியில இந்த பூமியில இல்ல. அப்படி வாழ தகுதி இல்லாத ஒரே ஒரு ஜீவராசி கடவுள் பெயரால் வாழுதுன்னு ஒரு உயிரை சொல்லுங்க. நீங்க அறிவியல் பூர்வமான பகுத்தறிவுக்கு வந்துருவோம். பகுத்தறிவுன்னு சொல்றீங்களே, அறிவியல் பூர்வமா நீங்க கடவுளோட சித்தத்தால் மட்டும் வாழுகின்ற ஒரு உயிரையோ இல்ல ஒன்னு காமிங்களா? நாங்க நிரூபிக்கணும் சொல்ற நீங்க ஒன்னே நிரூபிச்சிருக்கலாமே. ஒரே ஒரு சிங்குலாரிட்டி, வெடிச்சு சிதறனத்துக்கு ஒரே ஒரு காரணத்தை மட்டுமே அடிப்படையா வச்சுக்கிட்டு அதை திரும்பியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. திரும்பி காலையில என்ன கிளாஸ் நடந்துச்சோ அதையே திரும்பி ஒரு 1.5 மணி நேரத்துக்கு கேட்கணும். திரும்பி மாற்றி இன்னொன்னு ஏதாச்சும் திரும்பி புதுசா, அதுவும் எழுதின புத்தகத்திலேருந்து தான் விளக்கம். அதை நாங்க படிச்சுட்டு வந்துட்டோம். திரும்பி அதே மாதிரி விளக்கம். அதோட இல்லாம அந்த பரிணாம வளர்ச்சி சுத்தமா ஏத்துக்கலன்னா அப்ப அறிவியலை நீங்க ஏத்துக்காம திரும்பி பகுத்தறிவு பேசல என்ன அர்த்தம் இருக்க முடியும்? அறிவியலை நீங்க ஏத்துக்கணும், நிரூபிக்கப்பட்ட உண்மையை ஏற்றுக்கொள்ளணும். எல்லாரும் அதாவது 32 விஞ்ஞானிகள் சேர்ந்து ஒன்னு ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போது அதாவது நீங்க 1956 சொல்லிருக்க ஒரு விஞ்ஞானியோட தத்துவம் டார்வினுக்கு முன்னாடி இருக்க சொல்லிருக்க தத்துவத்தை டார்வினோட தத்துவம் வச்சு மறுக்க முடியும் போது 2009 ஜீனோம் வரைக்கும் வச்சு நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்றப்ப நீங்க அதுக்கான ஆதாரத்தோட நீங்க என்ன நிரூபிச்சது இல்லைன்னு சொல்லி இப்ப அந்த இவங்க சொல்ற ஆதாரத்தை வச்சு நீங்க என்ன கேதர் பண்ணிருக்கலாமே மத்தியானத்துக்குள்ள, அதை வச்சு நீங்க இல்லைன்னு சொல்லிருக்கலாமே. இன்னும் பழைய விவாதத்தை வச்சுக்கிட்டு நீங்க திரும்பி அதை எப்படி மறுக்கலாம்? திரும்பி அதே காலையில போட்டதே திரும்பி போட்டா அப்ப திரும்பி நாங்க இருக்குங்கிற 2009 கண்டுபிடிச்ச அறிவியல் தத்துவத்தை வச்சு நீங்க திரும்பி விளக்குனா அதுக்கு எப்படி தீர்வு வர முடியும்? அப்புறம் இந்த பூமி டைனோசரை பத்தி நான் ஒரு காலையில கேள்வி கேட்டிருந்தேன், அதை பத்தி ஒன்னும் சொல்லவே இல்லையே. இந்த பூமி மனிதனுக்காக தான் படைக்கப்பட்டதுன்னா அந்த டைனோசர் எதுக்கு இதுக்கு முன்னாடி மனிதனுக்கு முன்னாடி எதுக்கு தோன்றி இருக்கணும்? அதையே நீங்க சொல்லவே இல்லை.
அப்படி சொல்லாம, அதாவது பகுத்தறிவுன்னா கண்ணுக்கு தெரியறது எல்லாமும் வந்து இருக்குன்னு நம்பிடக்கூடாது, கண்ணுக்கு தெரியலங்கிறனால ஒன்னு இன்னொன்னு சொல்லிடக்கூடாது. இப்ப ப்ளூடூத் ஒன்னு இருக்குன்னா அதுல இருந்து இங்க இருந்து இந்த செல்லுல அந்த செல்லுக்கு போகுது, கண்ணுக்கு தெரியுதா? ஆனா ஒரு மணி நேரம் விஷயம் வந்து அங்கிருந்து இங்க போயிடுது. இப்ப காணல் நீர்னு ஒண்ணு இருக்கு, ரோட்ல போயிட்டு இருக்கோம்னா எட்டிக்கு தெரியறதுனால அது ஒண்ணு பக்கத்துல போனா இல்லைன்னா கண்ணுக்கு தெரியறதுனால ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியுமா? பகுத்தறிவுன்னா ஆராய்ச்சி பார்க்கணும். அறிவியல் பூர்வமா சொல்லி நிரூபிக்கப்பட்ட உண்மையா இல்லையான்னு முதல்ல நீங்க ஆராய்ச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது நீங்க பொய்யை நிரூபிச்சுட்டு, இப்ப ஜீனோம்ல நிரூபிக்கல, ரத்தத்துல 99% சேர்ந்துருக்குன்னு சொல்றாங்க. எலும்பு வகைனா ஒரே ஒரு எலும்பு நீங்க மண்டாவோட வச்சு காமிக்கிறீங்க. அவங்க வந்து அதாவது வருஷமா 5000 வருஷத்துக்கு முன்னாடி, 30,000 வருஷத்துக்கு முன்னாடி, 40,000 வருஷத்துக்கு முன்னாடி, அப்படி வருஷம்லாம் வந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க எலும்பு வரைக்கும் வச்சிருக்காங்க. நீங்க ஒரே ஒரு மண்டாவோட மட்டும் வச்சுக்கிட்டு விளக்கம் சொன்னீங்கன்னா இது எப்படி எந்த விதத்தில் நியாயமா இருக்க முடியும்? எல்லாத்தையும் எடுத்துட்டு இவ்வளவும் பொய்ன்னு நீங்க சொல்லணும். ஒரே ஒரு மண்டாவோடு ஒரே ஒரு ஆராய்ச்சி கூடத்துல இருந்ததை ஒண்ணு மட்டும் வச்சு இந்த விவாதம் இல்ல. அவங்க வந்து ஆராய்ச்சி பூர்வமா நிரூபிச்சிருக்காங்க. மனிதன் வந்து குரங்கில் இருந்தா வந்தான், மனிதனை தனிப்பட்ட முறையில கடவுள் எந்த விஷயத்தையும் இந்த உலகத்துல படைக்கல. அப்படியே வந்து ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் ஒரு காரண காரியத்தோட ஒரு விளக்கம் வச்சிருந்தாலும் அவரும் கடவுள் இருக்கிறான்னு அவர் நாத்திகர்னு எப்படி சொல்றீங்க? அவர் ஏத்துக்கிட்டாரா அந்த கடவுளுக்கு இதை? அவரை எதுக்கு இப்ப துணக்கு கூப்பிடுறீங்க? ஒரு விவாத பொருளா தான் அவர் இருக்கிறாருங்கிறப்ப அதை விட்டுடுங்க, நிரூபிங்க நீங்க. அவர் இப்படிப்பட்ட பொருள் இல்ல நாத்திக கடவுள்னா என்னன்னு நீங்க சொல்றப்ப, அதாவது அறிவியல் பூர்வமாவே ஒரு விளக்கத்துக்கு வரும்போது உருவம் உள்ளது எல்லாமே அழியக்கூடியது, உருவாக்கப்பட்டது எல்லாமே அழியக்கூடியது. இப்ப அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கா? அறிவியல் பூர்வமா இந்த உலகமா இருக்கட்டும், இந்த உலகத்துல அதாவது ஒரே ஒரு பொருள் இருக்குன்னா அதுக்கு வந்து எக்ஸ்பைரி இருக்கு. அதாவது இந்த பூமி வந்து ஒரு காலத்துல தோன்றிடுச்சுன்னு சொன்னீங்க. சரி, அதுக்கப்புறம் இப்ப வெடிச்சிடும், அதாவது இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் அது மறைஞ்சு போயிடும். ஓகே, அப்ப அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி இருக்கு. இப்போ அது என்ன ஒரு உருவமா இருக்கு, அதே மாதிரி உருவாக்கக்கூடியது எல்லாமே அழிஞ்சு போயிடும், அதுவும் அறிவியல் தான். அப்படி இருக்கும்போது இப்ப அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கா இல்லையா? அவர் உருவம் இருக்குன்னு சொன்னா அழிஞ்சிடுவாரு, ஒளியா இருந்தாலும் அழிஞ்சிடுவாரு. அவர் எப்படி இருக்கிறார்? அப்பனா ஒரு வெறும் பேச்சு போலியா இருக்கிறாரா, இல்ல ஒளி ரூபமா இருக்கிறாரா? அவர் எங்க இருக்காரு? எந்த வட்டத்துக்குள்ள இருக்கிறார்? அவர் எத்தனை கிலோமீட்டரா இருந்தாலும் அவர் இல்லாம போயிடுவார். அறிவியல் ரீதியா அதான் உண்மை. அவருக்கு ஒரு உருவம் இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா அவரு அப்ப உருவம் இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப காத்து அவர் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அப்புறம் அரிசியில உட்கார்ந்துருக்காரு நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க தான் சொன்னீங்க அரிசியில உட்கார்ந்து அமர்ந்திருக்கிறார் என்று. அப்பனா உருவத்தோட இருக்கிறார். உருவம் உள்ளது எல்லாமே எக்ஸ்பைரி, லட்சம் வருஷம் இருக்கட்டும், கோடி வருஷம் இருக்கட்டும், அழிஞ்சு போயிடும். அப்படி இருக்கும்போது அப்புறம் எப்படி நீங்க அல்லாஹ் உருவம் இருக்குன்னு எப்படி அப்ப அதை நீங்க முதல்ல தெளிவுபடுத்தணும். நீங்க அல்லாஹ்ங்கிறது என்னன்னு நீங்க தெளிவுபடுத்தவே இல்லை. நாங்க இல்லைன்னு சொன்னோம், நீங்க இருக்குன்னு சொல்றீங்க, அது எப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அதை சொல்லவே இல்லையே. அதுக்கப்புறம் பரிணாம வளர்ச்சி பத்தி இன்னும் நீங்க திரும்பி கேட்கும் போது இன்னும் களிமண்ணினால் செய்யப்பட்டதுன்னு அது மனிதன் வந்து கடவுள் படைச்ச எப்படி சொன்னானா அது களிமண்ல இருந்து வந்தான்னு வேற சொல்றீங்க. அது எப்படி அதை நம்ம ஏத்துக்கிறேன்னு சொல்லலையே. அதாவது ஒரு செல்ல இருந்து நீங்க ஒரு விடையில சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, இந்த பூமி வெடிச்சும் போது அந்த ஐயா தான் சொல்லிட்டு இருந்தாரு, அந்த ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் விளக்கம் சொல்லிட்டு இருக்காரு எனக்கு. அவர் சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னாரு, நெருப்பு கோலமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, பல லட்சம் வருஷம் வந்து நெருப்பு கோலமா ஆச்சு, அதுல எப்படி உயிர் வந்திருக்க முடியும் திடீர்னு? அப்ப நீங்க அப்படி சொல்லலையே, நெருப்பு குளமா எரிஞ்சிட்டு இருக்கு நீங்க இதுல இஸ்லாத்துல சொல்லியிருக்கா? சொல்லலையே, நீங்க தான் சொன்னீங்க. அதை தாராளமா ரிவைண்ட் பண்ணி பாருங்க. நீங்க சொல்லும் போது அதை நம்ம இது பண்ணியிருக்கோம். அப்ப நெருப்பு கோலமா இருந்ததுங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரே நாள்ல 3 நாள் 6 நாள்ல எல்லாம் படைக்கல. ஒரு பர்டிகுலர் காலம் வரைக்கும் ஒரு எரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு, அப்புறம் குளிர்ந்திருக்கு, அதுக்கப்புறம் அதுல ஒரு ஜீவராசிகள் உருவாயிருக்கு. நேரடியா மனிதனை படைக்கல, ஒவ்வொரு செல்லுல இருந்து வந்திருக்கு. இப்போ ஒரு காஷ்மீர்ல இருக்கிற ஒன்ன வந்து நீங்க வந்து இங்க கொண்டு வந்து புடிங்க கொண்டு வந்து நட்டா அது முளைக்காது. ஏன்னா அங்க வெயில் கம்மியா இருக்கும், அதுக்கு தகுந்தாப்புல அந்த சூரியசனில இருந்தாதான் இருக்க வாழ முடியும். இங்க வந்து நட்டீங்கன்னா இங்க வெயில் அதிகமா இருக்கும், பட்டு போயிடும். எல்லா ஜீவராசியும் அப்படிதான். அங்க இருக்கிற ஒரு ஆடு வந்து அதிக முடியோட இருக்கும், அது என்ன அந்த பனிக்கு தாங்குற மாதிரி. இங்க கொண்டு வந்து விட்டீங்கன்னா அது அதிகமான வெயில்ல அது அந்த தாங்க முடியாத அந்த வெயில கிரகிச்சு அது இறந்து போயிடும். அதே மாதிரிதான் வாழ தகுதி உள்ளது மட்டும்தான் வாழுது. அதுக்கு கடவுள் சக்தி தேவையில்லை. கடவுள் எந்த விதத்திலையும் குறுக்க வரவும் இல்லை. எந்த விதத்துல ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்லிட்டு கடவுள் இதுக்காக இந்த விஷயத்துக்காக தான் மனிதனை படைத்தார், இந்த விளைவுக்காக தான் இந்த பூமியை படைத்தார், இதுக்கு முன்னாடி கடவுள் இதை செஞ்சுக்கிட்டு இருந்தார், இப்போ இந்த உலகத்தெல்லாம் படைச்சிருக்காருன்னு ஒரு நீண்ட ஒரு விளக்கம், அறிவியல் பூர்வமா ஒரு விளக்கத்தை வைங்க. கடவுள் இப்படி இருந்திருக்கார், இப்படிதான் இருக்கிறார், அவர் இந்த மாதிரியான சக்திகள் இவ்வளவு பெரிய சக்திகளுடையது. அதாவது கரெக்டா 30 லட்சம் கிலோமீட்டர் வெடிச்சிருக்குன்னு சொல்ற அளவுக்கு சொன்னீங்க. எங்கேருந்து வந்துச்சுங்கன்னு ஒரே கேள்வி மட்டும் வச்சிருக்கீங்களே. கடவுள் எப்போதும் இருக்கிறார்னு ஒரு கேள்வி வைக்கிறீங்க. சரி, அப்ப அந்த அண்டவெளி சூன்யம்னு சொல்றோம்ல, அந்த அண்டவெளி வந்து வெடிப்புக்கு முன்னாடி அங்கேயே தான் இருந்துச்சு. இப்போ நீங்க வெடிச்சு சதி இருக்க அந்த 30 லட்சம் வேணா விரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அது எதை நோக்கி விரிஞ்சுக்கிட்டு இருக்கு? விரிஞ்சுக்கிட்டு இருக்க இடத்துக்கு வெளியில எது இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? விரிஞ்சுக்கிட்டு இருக்க எங்க இருக்கு? அதுவும் அண்டவெளி தான். அந்த அண்டவெளி எப்போதும் இருந்துட்டு இருக்கு.
அதுதான் சூழ்ந்த அழுத்தம்னு சுத்த தமிழ்ல சொல்லுவாங்க. அந்த சூழ்ந்த அழுத்தத்தின் பேரினால் உருவாக்கப்பட்ட அந்த ஒரு பரமாணுவில் இருந்து தான் இவ்வளவு பெரிய இது உருவானுச்சு. அதுக்குதான் காலையில விளக்கம் சொன்னா, அந்த ஒரே ஒரு பரமாணுங்கிறதுல இருந்து வெடிச்சு செதிலுக்கு நீங்க நம்ப மறுத்தா, கண்ணுக்கு தெரியாத ஒரு செல்லில இருந்து மிகப்பெரிய ஆலமரமும் மிகப்பெரிய ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒன்றிலிருந்து ஒரு மனிதனும் உருவாகும் போது, ஏன் ஒரு பரமாணுலிருந்து சூழ்ந்த அழுத்தம், அந்த பரமாணுங்கிறது எல்லை இல்லா ஒரு மிகப்பெரிய சக்தி. பரமாணு எல்லை இல்லா மிகப்பெரிய சக்தினா நிரூபிக்க முடியும். அதாவது எல்லை இல்லாம ஒரு பரந்த வெளியில் இருந்து சூழ்ந்த அழுத்தத்தால் ஏற்பட்டது அந்த ஒரு, அதாவது நீங்க அந்த அந்த அழுத்தத்தை, சூழ்ந்த அழுத்தத்தை தான் நீங்க கடவுள் என்று சொல்லுகின்ற. அதுக்கு அப்புறம் அந்த சூழ்ந்த அழுத்தத்தை நீங்க கடவுள்னு சொன்னீங்கன்னா, அது என்னத்தை எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? அதுக்குன்னு ஒரு எந்த விதமான, அதாவது ஒரு 100 நோட்டை 50 நோட்டை காலையில சொன்னேன், அதுக்கு ஒரு குணம் இருக்கு. அந்த 100 ரூபா கொடுத்தா என்ன பொருள் கிடைக்கும், அது என்ன கலர்ல இருக்கு, அதை எதை வச்சு உருவாக்குனாங்க, அதுக்கான எல்லா விதமான இதுவும் தெரியும். கடவுளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு சொன்னீங்களா? கடவுள் இந்த கலர்ல இருக்கிறாரு, இந்த நிறத்துல இருக்கிறார், இந்த மனத்துல இருக்கிறார், இந்த குணத்துல இருக்காரு, அவரால் இதெல்லாம் முடியும், அவருக்கு இவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு, அப்படி ஏதாச்சும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு அதை நீங்க மறுத்திருக்கணும். நீங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் நாங்க மறுக்கணும். நாங்க என்ன சொன்னோமோ அதுக்கு நீங்க காலைல திரும்பி அதையே திரும்பி போட்டு காமிக்கிறீங்க. இன்னும் பிரீஃபா புத்தகத்தை, முழு புத்தகத்தையும் வாசிச்சு பூச்சாதான் எனக்கு தோணுது. அப்புறம் அது இப்போ உயிரினங்கள் திரும்பி அதே உயிரினத்துக்கே போயிட வேண்டாம். மனிதன் குரங்கில் இருந்தா வந்தாங்கிறதுக்கு நிறைய ஆதாரபூர்வமான விளக்கங்கள் இருக்கு. அதை மீண்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க திரும்பி மறுவாதம் பண்ணலாம். கடவுள் நீங்க இருக்கிறாருன்னு சொன்னாக்கா அதை நீங்க நீங்களும் அறிவியல் பூர்வமா அதை ஒரே ஒரு விளக்கத்தை வச்சு சொல்லிடணும். திரும்பி அதே மாதிரியான விளக்கத்துக்கு போயிட வேண்டாம். அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், அதாவது கடவுள் சக்தியால இந்த பூமியில எந்த ஜீவராசியும் வாழல. அதுக்கு வாழ தகுதி இருந்துச்சுன்னா தான், அதே சொன்னோம் முன்னாடியே காலில இருந்து சொன்ன மாதிரியே தான், ஒரு எலிக்கு வாழ தகுதி இருந்தனாலும் அது பூனைக்கிட்டே தப்பிக்க முடிஞ்சாதான். ஒரு மான் அந்த காட்டுல வாழணும்னு சொன்னா புலிகிட்டேருந்து அதை காப்பாத்தியாக பண்ணும். புலிகிட்டேருந்து அது அதால பாதுகாப்பா இருக்க முடிஞ்சாதான் இந்த காட்டுல அதால வாழ முடியும். அப்படிதான் ஒவ்வொன்றும் தகுதி. நாம இந்த இயற்கையை மாற்றி அமைச்சுக்கக்கூடிய சக்தி இருந்ததுனாலதான் இங்க வாழ்றோம். நாளைக்கு நம்மள ஒரு எய்ட்ஸ் கிருமி ஜெயிச்சிருச்சுன்னா இந்த மனித ஜீவராசி இருக்காது. அதே மாதிரி தான் அந்த எய்ட்ஸ் கிருமியை நம்ம ஜெயிச்சதுனாலதான் இன்னைக்கு இருக்கோம். நாளைக்கு இதோட மிகப்பெரிய ஒரு வைரஸ் கிருமி வந்தாலோ இல்ல வேற ஒரு தொற்று வியாதி வந்தாலோ அந்த மனித ஜீவராசி இருக்க போறதில்லை. வாழும் தகுதி உள்ளது மட்டும்தான் இந்த பூமியில வாழுது. அதுதான் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். அதுதான் ஜெயிச்சுட்டு இருக்கு. நாளைக்கு இதை மாறும் போது, அதாவது நாளைய மனிதன் ஒரு சுண்டு விரல் இல்லாம பிறக்கலாம். அறிவியல் தான் நீங்க கேட்கலாம், நாளைக்கு மனிதன் எப்படி இருப்பான்னா, நாளைக்கு நமக்கு தேவையில்லாத முடி இல்லாம போகலாம், ஒரு சுண்டு விரல் இல்லாம போகலாம்னு அறிவியல் சொல்லுது. ஏன்னா சுண்டு விரல் நம்ம யூஸ் பண்ணல, முடி குறைஞ்சமாக பிறக்கிறோம், அதாவது முடியே இல்லாம வழுக்க தலையா இருக்கலாங்கிறது. இதெல்லாம் நாளைக்கு தேவையில்லை. நாளைக்கு நமக்கு எதெல்லாம் வேணும்னு, அதாவது நாம இப்போ நீங்க அறிவியல் ரீதியா மறுக்கலாம்னா, இப்போ ஒரு எதிரியை பார்த்து பயப்படும் போது நமக்கு முடி சிலுக்குதுன்னு சொன்னா, அது ஆதி காலத்துல முன்னாடியே சொன்னதான் ஆதி காலத்துல நமக்கு இருந்தது. ஆதி காலத்திலேருந்து நமக்கு அட்ரினல் சுரப்பி சுரக்கிறதுலேருந்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஆதி காலத்துல, அதாவது நம்ம ஓடி தான் பிழைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப டீப்பா சொல்ல வேண்டியது இருக்கு. திரும்பி நீங்க அங்க போயிடுவீங்களோ பயத்துல தான் நான் சொல்றேன், பழைய இடத்துக்கே திரும்பி போயிடுவீங்களோன்னு. அட்ரினல் சுரப்பிலேருந்து மற்ற ஜீவராசிங்கிலேருந்து மனிதன் ஏன் வந்தான்னா, மற்ற ஜீவராசிக்கு இருக்கிற மாதிரி மனிதனுக்கு சிறப்பு தகுதி எதுவும் இல்லை. ஒரு புலிக்கு இருக்கிற வலுவான ஒரு நெகமோ இல்ல ஒரு சிறுத்தைக்கு இருக்கிற மிக வேகமாக ஓடக்கூடிய தகுதியோ மற்ற ஜீவராசிகள் மாதிரி குரங்கிலிருந்து வந்த மனிதனுக்கு இல்லை. அவன் அவனுக்கு உள்ள ஒரே ஒரு ஆயுதம் மற்ற ஜீவராசிகளை விட அதிகமாக அவனுக்கு யோசிக்க திறன் இருந்தது, பகுத்தறிவு பார்க்கும் திறன் இருந்தது. அதை வைத்துக்கொண்டு இந்த ஒட்டுமொத்த இந்த பூமியை அவன் ஜெயித்து காட்டியிருக்கான். அந்த பகுத்தறிவு திறன் என்பது எப்படி இருந்தால், இந்த இயற்கையை மாற்றக்கூடிய அந்த அறிவு, அதாவது ஆயுதத்தை அவன் தயாரிப்பது, ஆயுதத்தை கையாளக்கூடிய திறன், அதுக்கப்புறம் அவன் இந்த இயற்கையை மாற்றி வீடு கட்டுறதுல இருந்து இன்னைக்கு செல்லு வரைக்கும் இயற்கையை ஜெயிச்சதுனாலதான் வாழ முடிஞ்சது. மற்ற ஜீவராசிகளை ஜெயிச்சு இன்னைக்கு வாழ்றதுக்கு தகுதியே அதுதான், கடவுள் சக்தி இல்ல. அதே மாதிரி மற்ற ஜீவராசிகளும் வாழ்றதுக்கான தகுதி, அதுக்கு சிறப்பு தகுதி இருக்கு, அதுக்கும் கடவுள் சக்தி தேவையில்லை. இதை ஒட்டியே இந்த பகுத்தறிவு இருப்பதாக நான் நம்புகிறேன். மீண்டும் நீங்கள் அடுத்த விவாதத்துக்கு போவதாக இருந்தால் இதை ஒட்டியே பார்க்கலாமா, நீங்கள் இன்னும் சிறப்பாக கடவுளுக்கு தகுதி இருந்தால் அதை வெளிப்படுத்தி சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா மதங்களும் மாற்றத்தை தான் சொல்லுது. எந்த ஒரு மதமாவது மாற்றம் சொல்லாத மதம் இருக்கான்னா கிடையவே கிடையாது. நீங்க பைபிளை பாருங்க, இப்படியெல்லாம் செய்யாதீர்கள், இப்படி நடந்து கொள்ளுங்கள். அதுல ஒரு வரி, அருமையான வரி இருக்கும், ஃபாதர் சொல்வதை போல் நடந்து கொள்ளுங்கள், ஃபாதரை போல் நடந்து கொள்ளாதீர்கள் இருக்கும். இதை விட ஒரு கேவலம், அந்த ஃபாதரை கேவலப்படுத்துறதுக்கு வேற வரியே தேவையில்லை. உங்கள் பாதிரியார் சொல்வதை போல் நடந்து கொள்ளுங்கள், உங்கள் பாதிரியாரை போல் நடந்து கொள்ளாதீர்கள். அப்ப பாதிரியார் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சே எழுதி வச்சிருக்கான்.
பைபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது, பகவத்கீதை எடுத்தீங்கன்னா பக்கத்துக்கு பக்கம் திருத்தம் தான். இப்படி செய்யாதீர்கள், இதை செய்யாதீர்கள், அதை செய்யாதீர்கள். அண்ணனை வந்து கொல்றதுக்கு தம்பிக்கு வந்து பயிற்சி கொடுப்பான் அர்ஜுனனுக்கு கொல்றது. உங்க குர்ஆனை எடுத்துக்கிட்டாலும் அதுதான், மாற்றம் தான் சொல்லுது, இப்படி வாழணும் இப்படி வாழணும்னு. இறைவனால் படைக்கப்பட்ட உலகம், இறைவனால் படைக்கப்பட்ட மனிதன், அங்க இருக்கிற பொருள்கள் அத்தனையும் நான் தான் படைத்தேன்னு சொல்றான். இந்த குர்ஆன்ல இருக்கு, எழுதி வச்சிருக்கிறேன். அப்ப அதுல ஏன் மாற்றம் தேவைப்படுது? படைக்கும் போதே நல்ல மனிதர்களை படைக்கிறது, நல்ல உலகத்தை படைக்கிறது, நல்ல பொருள்களை படைக்கிறது. அப்ப பிரச்சனைக்கே வேலை இல்லையே. ரொம்ப எளிமையான சமாச்சாரம். இறைவனர்களால் படைக்கப்பட்ட மனிதன் எதனால தவறு செய்யறான்? அதுக்கு யாரு காரணம்? எல்லாம் அவன் செயல்னு சொன்னா நம்ம பண்ற அவ்வளவு தவறுக்கும் கடவுள் தான் காரணம். தண்டிக்கப்பட வேண்டியது அவர் தானே தவிர நம்ம கிடையாது. அவர் படைச்சிருந்தால் நம்மள சொல்றான் பாருங்க. 3:154 இதயங்களின் உள்ளே இருப்பதை ஊடுருவி அறிய வல்லவன். இதயத்துக்குள்ள வந்து புகுந்து அது உள்ள இருக்கிறதெல்லாம் அறிய வல்லவனா உங்க குர்ஆன்ல சொல்லுது. அப்படி பார்த்தா இந்த முகமது அலின்னு சொல்லி ஒருத்தர் 30,000 கோடிக்கு, அவரோட சில கூட்டாளுகளும் இருக்காங்க, 30,000 கோடிக்கு போலி பத்திரம் அடிச்சாரு. ஏன் அவர் இதயத்துக்குள்ள பூந்து இவர் வந்து சொல்லல முன்னாடியே? சிபிசிஐடிக்கு இந்த மாதிரி எங்கால வந்து 30,000 கோடிக்கு போலி பத்திரம் அடிக்க போறாரு, கொஞ்சம் அவரை பிடிச்சி முன்னாடியே உள்ற வச்சிரு. இந்த நாட்டோட பொருளாதாரம், நான் முகமது அலின்னு பேருக்கு சொல்ல மன்னிக்கணும், அவர் அதுல இருக்கிறதுனால சொல்றேன், அந்த பேருக்காக நான் சொல்லவில்லை. அந்த குற்றத்துல வந்து முக்கிய குற்றவாளி அவர் தான், காவல்துறையில இருந்தவர், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்ப ஒரு நாட்டோட பொருளாதாரத்தையே ஒழிக்கிற ஒரு தவறு செய்யற உள்ளத்துல ஒரு பூந்து தானே இருந்திருக்கணும். இந்த இருக்கிறது யுத்தம் செய்வதை நிராகரிப்போரை கழுத்தை வெட்டுங்கள். 47:1. 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், பாகிஸ்தானும் இந்தியாவும் சண்டை போடுது. நம்ம ஒரு 6 அறிவு படித்த சாதாரண மனிதன், நம்ம என்ன பண்ணுவோம்? விட்டுறவனை போட்டு தள்ளு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இறைவன் அன்பே அருளாளன், அளவற்ற அருளாளன் அதுல இருக்கு. அளவற்ற அருளாளன் வந்து வெட்டுகள் சொல்லாம, அப்பா வெட்டாதீங்கப்பா, ஏன்பா இது ஓன் இடம், அது அவன் இடம், என்ன வெட்டி என்ன செய்ய போறீங்கன்னா அது கடவுள். அவன் கழுத்தை வெட்டுங்கள், துண்டு துண்டாக வெட்டுங்கள், சாகும் வரை வெட்டுங்கள், வரிசையா வந்துகிட்டு இருக்கு. இது யாரு சொல்றது? நீங்களும் நானும் சொல்ற சமாச்சாரம். இது வந்து இறைவன் சொன்னான்னு சொன்னா அதை ஏத்துக்கிறோம்னு சொன்னா அது எப்படி அன்பே அளவற்ற அருளாளன்னு அவனை எப்படி சொல்ல முடியும்? பழி வாங்கக்கூடிய எண்ணம் உள்ளவனு வேணா சொல்லலாம். திரும்ப சொல்றேன், தயவு செய்து அந்த குர்ஆனை பத்தி சொல்றதுக்காக. ஏன்னா அதிகமான பேர் இங்க அந்த குர்ஆனை படிக்கிறவங்க இருக்காங்க. யாராவது ஒருத்தர் வந்து நான் குர்ஆன்லாம் படிக்க மாட்டேன், நான் பகவத்கீதை தான் படிப்பேன்னு சொன்னா நான் 4 நாளைக்கு இங்க உட்காந்து பேசுவேன். சாப்பாடு தண்ணி எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா எனக்கு அதெல்லாம் நான் பல வாட்டி படிச்சு அத்துப்படியானது. முதல் இந்த நிகழ்ச்சிக்காக ஒரு வாரம் முன்னாடி தோழர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் குர்ஆன் வாங்கி படிச்சேன். எனக்கு இஸ்லாமிய தோழர்கள் கும்பகோணத்துல நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு ஒரு குர்ஆன் அன்பளிப்பா கொடுத்தாங்க. நான் அவங்களுக்கு அந்த இது அவங்களுக்கு ஒரு புத்தகம் அன்பளிப்பா கொடுத்தேன். எங்க ஆள் ஒருத்தர் நிறைய புத்தகம் போட்டிருக்காரு. பைபிளோ பைபிள், கீதையோ கீதை, குர்ஆனோ குர்ஆன் அப்படின்னு போட்டிருக்காரு. இந்த புஸ்தகம் விலை வெறும் 5 ரூபாய். எங்க இந்த தீகாக்காரங்க மீட்டிங் போட்டாலும் கிடைக்கும். தயவு செய்து இந்த குர்ஆனை மட்டும் வாங்கி படிக்காதீங்க. பைபிளோ பைபிள்னு இருக்கு, அதை வாங்கி படிங்க. கீதையோ கீதை, அதை வாங்கி படிங்க. ராமாயணமா கீமாயணமா எல்லாம் அவர் தான் போட்டாரு. இந்த புத்தகம் 5 ரூபாய்க்கு போட முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மக்களுக்கு இந்த கருத்து போய் சேரணும் அப்படின்னு நட்டத்துக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப வறுமையில தான் இருக்கா. ஒரு நாகர்கோயில் குர்ஆன்ல எந்தெந்த பக்கம் என்னென்ன இருக்குன்னு அப்படியே புட்டு வைக்கிறாரு. இது ஏதாவது நீங்க இல்லைன்னு சொன்னீங்கன்னா நாங்க நீங்க சொல்றதை அப்படியே ஏத்துக்கிறது தயார். இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. இது முழுக்க அவர் குர்ஆனை படிச்சுட்டு எழுதியிருக்காரு. எந்த பக்கம் எத்தனாவது அத்தியாயம் அல்லாஹ்வால் சொல்லப்பட்டது நீங்க நம்புறீங்களோ அதை அப்படியே அவர் தர்க்கம் பண்றார். இதெல்லாம் ஒரு கடவுள் செய்யற செயலா? உண்மையாக அவர் வந்து கடவுளா இருந்தா இதெல்லாம் செஞ்சிருப்பாரா அப்படிங்கிறார். எனக்கு இந்த புத்தகம் படிக்க கூட இந்த 5 நாள்ல நேரம் இல்லை. உன்னை பத்தி வாதம் பண்றோம்னு சொன்னா அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வாதம் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சது கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லைங்கிறது நல்லா தெரியும். அதில் ஒன்றும் சந்தேகத்துக்கு வேலையே கிடையாது. நான் அதை தான் பேசலாம். குர்ஆன்ல இருக்கிறது தப்புன்னு பேசினா நான் அந்த குர்ஆனை வந்து உங்களுடைய குர்ஆனை படிக்கணும். இந்த குர்ஆனை முழுக்க படிச்சுட்டா நீங்க யாராவது இரவு வாங்க, நான் வேணா தூங்காம உட்காந்துருக்கேன், இதுல ஒரு 10 பக்கம் படிச்சு சொல்லுங்க. அதுல எவ்வளவு நல்லது எவ்வளவு கெட்டதுன்னு சொல்றேன். முக்காலை முழு விஷயம் கெட்டதாக தான் இருக்கும், புரியாததா இருக்கும், குழப்பமா இருக்கும். ஒரு கருத்துன்னு சொன்னா அது தெளிவா இருக்கணும். தெளிவா இருந்தாதான் உங்களுக்கு புரியும். இப்ப ஐயா சொன்னாங்க, ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுதா? இவ்வளவு நேரம் காலையில இருந்து பேசுறாங்க, ஏதாவது புரிஞ்சுன்னு சொல்லுங்க. நான் சொன்னது ஏதாவது புரியலன்னு சொல்லுங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க. நல்ல அருமையா உதாரணத்தோட சொல்லியிருக்கிறேன். எங்களுக்கு இதனால எந்த ஆதாயமும் கிடையாது. திரும்ப சொல்றேன், நீங்க கடவுள் இல்லைன்னு சொல்றதுனால எங்களுக்கு 10 காசு ஆதாயம் கிடையாது. காலையில சொன்னதே திரும்ப சொல்றேன். கடவுள் உண்டுன்னு சொல்றதுனால எங்களுக்கு 10 பைசா நட்டமும் கிடையாது. இல்லாத ஒன்ன வேண்டிக்கிட்டு அதுக்காக நேரத்தை செலவு பண்ணி வாழ்க்கையை இழந்துகிட்டு வீணா போறோமே. இன்னைக்கு ஒரு வரதட்சணைக்கு விடுமே எவ்வளவு இருக்கு தெரியுங்களா? 13,000 ரூபாய் போடவே 40,000 ரூபாய் போட சொல்றாங்க. ஏன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வந்து பாப்பானா வண்டியில ஏத்திட்டு போறாங்க.
40,000 ரூபாங்கிறான். முத நாளே போய் 5,000 ரூபா அந்த பட்டு புடவைக்காரன்ட்ட கொடுத்து வச்சிடறாங்க. இந்த புடவை 40,000 ரூபா போடுங்க, ஏன்னா அந்த மாப்பிள்ளை வீட்டில் 40,000 ரூபா புடவை கேட்குறாங்கன்னு. 13,000 கூட 40,000 போட்டு ஜவுளி கடையில் விற்கிறான். நான் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நடக்காதுன்னு குரான்ல சொல்றாரு. அப்ப இதெல்லாம் யாரு செய்யற வேலை? 13,000 புடவை 40,000 ரூபா போட்டு விற்கிறதுன்னு அல்லாஹ் செய்யறாரா? கீதையில கிருஷ்ணன் செய்யறானா? அப்போ கடவுள் பேரை சொல்லி நம்மளை ஏமாத்திக்கிறோம். நம்ம செய்யற சுயநல வாழ்க்கைக்கெல்லாம் கடவுளை ஆதாரப்படுத்துறோம். வேண்டாம், கடவுளே என்கிட்ட காசு இல்ல, எனக்கு ஏதாவது கொடு, பாதி உனக்கு தரேங்கண்ணா. ரோட்ல போயிட்டு இருக்கேன், 50 ரூபா கிடைக்குது. என்ன பண்ணிருக்கணும்? 25 ரூபா கடவுளுக்கு கொடுத்துருக்கணும். என்ன பண்ணா? கடவுள் முதவே 100 ரூபா எடுத்து நமக்கு 50 ரூபா போட்டு அவர் 50 ரூபா பையில வச்சுட்டான். அப்ப அந்த பணம் கிடைக்கிற வரைக்கும் ஒரு சிந்தனை, பணம் கிடைச்ச உடனே ஒரு சிந்தனை. ஏன்னா அதான் சுயநலம். இந்த சுயநலம் ஒரு சின்ன 5 வயசு பையன்ல இருந்து 50 வயசு 60 வயசு கிழமை வரைக்குமே இருக்கு. சோதனைக்காக நான் படைத்தேன். மக்களை சோதனைக்காக படைச்சாராம். சோதனைக்காக படைச்ச மக்களுக்கு வேதனை தரலாமா? நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க. நமக்கு இன்னைக்கு எவ்வளவு வேதனை. காலையில போய் பஸ்ஸுக்கு நிக்கிறோம், பஸ் வர மாட்டேங்குது, வந்தாலும் ஃபுல்லா வருது, படிக்கட்டில் தூங்கிட்டு போறோம். சோதனைக்காக நான் படைத்தேன்னு சொன்னா அந்த சோதனை ஏன் அந்த மக்களுக்கு வேதனை கொடுக்கணும்? எல்லா வசதியும் கொடுத்து அவன் ஒழுங்கா இருக்கானு டெஸ்ட் பண்ணுங்க. இப்ப எனக்கு எல்லா வசதியும் தான், நான் ஒழுங்கா இருப்பேன், உங்களுக்கு எல்லா வசதியும் நீங்க ஒழுங்கா இருக்க போறீங்க. அவனுக்கு வேதனையை உண்டு பண்ணி அவனை சுழல் அடிச்சு போட்டு பெரட்டி அதுக்கப்புறம் அவனுக்கு நான் அருள் பாலித்தேன்னா அது என்ன பைத்தியார்த்தனம்? இது எல்லா மதத்திலையும் உள்ளது. இந்த பாவ மன்னிப்புக்குன்னு கொடுப்பானுங்க. இந்த சர்ச்சில் போனீங்கன்னா பாவ மன்னிப்பு கொடுப்பான். பெர்னாஷான்னு ஒருத்தர் இருந்தார். அவங்கெல்லாம் அந்த ப்ராட்டஸ்டன்ட் இந்த பாவ மன்னிப்பெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப பாவ மன்னிப்பு 10 ரூபான்னு சீட்டு வித்தான். உடனே இவர் போய் செய்ய போற பாவத்துக்கு சீட்டு இருக்கான்னு கேட்டாரு. இருக்கு, அது 100 ரூபான்னா. என்ன பாவம் செய்ய போறேன்னா? அதை சொல்ல மாட்டேன், நீ சீட்டு கொடுன்னா. 2 சீட்டு 200 ரூபாய்க்கு வாங்கிட்டான். வாங்கிட்டு சர்ச்சுக்கு வெளியே போய் ஓரமா நின்ட்டான். இந்த பாவ மன்னிப்பு 10 ரூபாய்க்கு வித்தான் பாருங்க, அது ஒரு 3000 சுற்று ரூபாய்க்கு வித்தான். அந்த பணத்தை ஒரு பொட்டியில போட்டு தூக்கிட்டு போனால, இவன் பட்டார் அவன் தலையில அடிச்சு பொட்டியை தூக்கிட்டான். ஏன்டா என்ன அடிக்கிறேன்னா? இல்ல நான் பண்ண போற பாவத்துக்கு முன்னாடியே சீட்டு வாங்கிட்டேன்ட்டான். இது அந்த பெர்னாஷோட வாழ்க்கை வரலாறு. அப்போ எந்த ஒரு திட்டம் போட்டாலும் அதுல ஒரு குறுக்கு புத்தி நமக்கு தானாவே வருது. இப்படி செஞ்சால் என்ன, அப்படி ஏமாத்தினா இன்ன வரைக்கும் இருக்கே. செல்போன்ல என்ன அட்டூழியம் பண்றாங்க? அனுப்பக்கூடாத படத்தை அனுப்புறாங்க, அனுப்பக்கூடாத செய்தி அனுப்புறாங்க. எல்லா செயலுக்கும் நான் தான் காரணம். இதுக்கெல்லாம் யாரு காரணம்? சிந்திச்சு பாருங்க. அப்ப தப்பு செஞ்சா மனிதன் காரணம், நல்லது செஞ்சா இறைவன் காரணம். அப்படியா? இறைவன் தான் காரணம், எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம். நல்லதுக்கு அவன் தான் காரணம், கெட்டது. இதுதான் உங்களுடைய சிந்தனைக்கு நாங்க சொல்றதை தவிர ஏதாவது ஒரு வரி புரியுதான்னு பாருங்க. இணை எதிர்ப்போரை கண்ட இடமெல்லாம் வெட்டுங்கள், சிறைப்பிடியுங்கள், பதுங்கி இருந்து பாயுங்கள். 9:5. பதுங்கி இருந்து பாயறது ஒரு தைரியசாலி செய்யற வேலையா? ஒரு தைரியசாலி நெத்தி முட்டா நேருக்கு நேர் முட்டணும். அதுதான் ஒரு தைரியசாலி, ஒரு அறிவாளி செய்யற வேலை. பதுங்கி இருந்து பாய்ங்கன்னா அது ஒரு கோழை செய்யற வேலை இல்லையா? அது சாதாரண விஷயம் இல்லை. நான் இப்போ ஒரு சந்தில ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க வரீங்க, டபார்னு உங்க மேல பாயிரன்னா அது என்ன பெரிய தைரியமான சமாச்சாரமா? அது ஒரு கோழை செய்யற வேலையில. இது சொல்லுது குரான்ல 9:5 பதுங்கி இருந்து பாயுங்கள். நாம் நபியை அனுப்பி வைத்த ஒவ்வொரு ஊர் மக்களையும் பணிந்து வரும்போது வறுமையும் பிணியினாலும் வேதனையினாலும் பிடித்தோம். நபி எங்கெங்க அனுப்பிச்சு வச்சாலோ அங்க இருக்கிற மக்கள்லாம் பணிந்து வரா மாதிரி அவங்களுக்கு வேதனையும் சீக்கையும் கொடுத்தோம் அப்படிங்கிறார். நமக்கு வேதனையும் சீக்கையும் கொடுக்கிறவர் எப்படி நம்மளோட உயர்ந்தவரா இருக்க முடியும்? நல்லா தயவு செய்து சிந்தனை பண்ணி பாருங்க. நான் சொல்றேன்னு சொல்லி நீங்க நம்பவே வேண்டாம். அப்ப ஏதாவது இதுல பொருள் இருக்கா, அர்த்தம் இருக்கா? அப்ப சீக்க கொடுத்து, பிணியை கொடுத்து, வறுமையை கொடுத்து, துன்பத்தை கொடுத்து, நீ என்கிட்ட அடிமையா வேலை செய்யணும் ஒருத்தனை நான் சொன்னேன்னா அவன் என்கிட்ட ஒழுங்கா உண்மையா வேலை செய்வானா? ஒரு ஆளை பிடிச்சி நான் இழுத்து இம்சை பண்ணி அவனுக்கு எல்லா தொந்தரவையும் கொடுத்து நீ என்கிட்ட சாகர மட்டும் அடிமையா இருக்குன்னா அவன் உள்ளன்போட என்கிட்ட வேலை செய்வானா? எவ்வளவு மன வேதனையோட வேலை செய்வான். என்ன வேணா கொல்ல முடியாது, நான் வேணா பாதுகாப்பா இருப்பேன், ஆனா அவன் மன நிம்மதியோடு வேலை செய்வானா? இது ஒரு மனிதன் செஞ்சாலே பெரிய தப்பாச்சு. அதை எப்படி இறைவன் செய்யறத நம்ம ஏத்துக்க முடியுது? என்னங்க இல்ல, இது இப்ப கடவுள் மறுப்புங்கிறதுக்காக சொல்றேன். இது மாதிரிலாம் செய்யறது ஒரு அன்பா அளவற்ற அருளாளன்னு எப்படி சொல்ல முடியும்னு கேட்கிறேன். இது கடவுள் தலைப்புக்கு இல்ல, குரான் தலைப்புங்கிறாங்க. குரானை படிச்சாலும், கடவுளை படிச்சாலும், பகவத்கீதை படிச்சாலும், ராமாயணம் படிச்சாலும் கதை ஒரே கதை தான். இல்லாத கடவுளை இருக்குன்னு சொல்லிட்டு தன்னுடைய பொருளையும் நேரத்தையும் வீண் பண்ணிட்டு தான் நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோமே தவிர இதுல எங்களுக்கு எந்த கடவுள் மேல வருத்தமும் கிடையாது, வேதனையும் கிடையாது, அன்பும் கிடையாது, பற்றும் கிடையாது, பாசமும் கிடையாது. இல்லாத ஒரு பொருளை எப்படி நான் பாசம் வைக்க முடியும்?
இருக்குன்னு யாராவது நிரூபிச்சு அதை ஏத்துக்க தயார். நாங்க இல்லங்கிறதுக்கு காலையில இருந்து சொன்ன ஆதாரங்கள் உங்களுக்கு புரியும். சாதாரண ஒரு தண்ணி இப்ப ஐயா சொன்னாங்க எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லல, ஒரு சில கேள்விக்கு மட்டும் தான் சொன்னாங்கன்னு. நாங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் அவங்க பதில் சொன்னாங்களா? சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா எது எது ஒத்து வருதோ அது மட்டும் தான் ஒத்து வரும். அதுக்காக தான் இப்ப நீங்க கேட்டாலும் அதுக்கு என்ன பண்ணும், ஒரு கேள்வி நீங்க ஒரு கேள்வி நான். கொஞ்சம் முன்னா நான் சொன்ன மாதிரி அது மாதிரி இருந்தா எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கு, ஒன்னும் இதுல பேச்சுக்கு வேலை இல்லை. திரும்ப திரும்ப உங்களுக்கு எல்லாம் நாங்க சொல்லிக்கிறது இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுங்க, நாங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம், சந்தோஷப்படுறோம். ஏன்னா நீங்க சொல்றதுல இருந்து நாங்க சில தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இப்ப அறிவியல் விளமா போட்டீங்க, அதை நாங்க ஒத்துக்க வேணாதான். அது இன்னும் போய் இப்ப ஐயா சொன்ன மாதிரி நெட்ல அதை முழுக்க படிக்கணும். ஏன்னா மதவாதிகள் அவங்களுக்கு தேவையான மட்டும் கழிச்சு சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. ஐயா சொன்னாங்க, ஐயா சிலைய பாரு உங்களை மாதிரி இல்லைன்னு கீழே எழுதியிருக்கிறத பாருப்பான்னு ஐயா சொன்னார், கீழே பாருன்னு சொல்ல. அது ஐயா கொஞ்சம் கொச்சைப்படுத்தி அது செக்ஸுவலா கீழே பாருன்னு ஐயா சொல்லவே இல்லை. பெரியார்ட்ட செக்ஸுக்கெல்லாம் வேலையே கிடையாது, கொச்சப்படுத்துறதுக்கு வேலையே கிடையாது. கீழே எழுதியிருக்கிறத பாருன்னார். எனக்கு வைக்கிற சிலையை பார்க்காது, அது என்ன மாதிரி இருக்குன்னு அவசியமே இல்லை. கடவுள் இல்லை கடவுள்னு எழுதியிருக்கானா பாரு, அதுதான் என்னுடைய கொள்கைன்னார். இல்லைன்னு சொன்னா அதுக்கும் ஒரு தேங்காய் சூடம் கொளுத்தி அவன் கடவுள் ஆக்கிடுவாங்கிறதுக்காக சொன்னார். அப்ப கூட என்னுடைய சிலையை வச்சு அவன் சம்பாதிக்க கூடாது. கூட உதாரணம் சொன்னேன், புத்தரை கடவுள் ஆக்கிட்டான், வள்ளலார கடவுள் ஆக்கிட்டான். அவங்க கடவுள் இல்லைன்னு சொன்னவங்க தான். காரணம் அவங்க சிலைக்கடியில் அதெல்லாம் எழுதப்படவில்லை, கடவுள் இல்லைன்னு எழுதப்படவில்லை. அதுதான் ஐயா சொன்னார், சிலையை பார்க்காத கீழே எழுதியிருக்கிறத பாரு, அதுதான் முக்கியம் அப்படின்னாரு. நமக்காக வாழ்ந்தவருங்க. இன்னும் கூட ஐயா சில கருத்தெல்லாம் சொல்லிருக்காரு, நாளைக்கு சொல்றேன். உங்க இஸ்லாத்தை பத்தி ஐயா எவ்வளவு உயர்வா தெரியுங்களா சொல்லிருக்காரு எங்களுக்கு. அதெல்லாம் நிறைய இருக்கு. நாங்க மதத்தை ஏத்துக்கல, அதனால எங்களால் அதை ஏத்துக்க முடியல. அது எங்களுக்கு தேவையில்லாத ஒரு சமாச்சாரம். அதான் காலையிலேயே நான் சொன்னேன், இப்ப பெரியாரே இதை பாரு கடவுள் இருக்குன்னு சொன்னா கூட சரி பெரியாருக்கு பைத்தியம் பிடிச்சிருது நான் சொல்லுவேன். என்கிட்ட சொல்லுவான், பெரியார் வீட்டுல பிள்ளையார வச்சு கும்பிட்டார் தெரியுமா அப்படிமா. நான் ஆமாம்பேன். ஏன் தெரியுங்களா, சங்கராச்சாரி காலையில சாமியெல்லாம் செருப்பால் அடிச்சுட்டு தான் சாப்பிடுவான், அதனால பெரியார் பிள்ளையார வச்சு கும்பிட்டாரு. சங்கராச்சாரி செருப்பால் அடிக்கிறத நீ பாத்தியாமா, பெரியார் பிள்ளையார் கும்பிடுறத நீ பாத்தியா, எனக்கு அவன் சொன்னானா, எனக்கு இவன் சொன்னான். இது விதண்டாவாதான். இப்ப காலையில கூட ஐயா சொன்னார், இது இப்படியே போய் 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 இந்த அணு எங்க போய் நிக்கும்னார். அது எங்க ஒரு ஆளு வெற்றி அழகன்னு இருக்காரு எங்க இயக்கத்துல, அவர் சொல்லுவாரு நியூட்ரான்ல இருந்து எலக்ட்ரான், இந்த எலக்ட்ரான் தான் கடவுள்மா, அப்புறம் டமக்ரான்னு சொல்லுது, டமக்ரான் தான் கடவுள்மா, கவுக்கரான் அப்படின்னு சொல்லு, கவுக்கரான் தான் கடவுள்மா, டுபுக்ரான் அப்படின்னு சொல்லு, டுபுக்ரான் தான். இப்படி விதண்டாவாதம். டுபுக்கிறான் எடுக்கிறான் பிடிக்கிறான்னா அதுதான் கடவுள் அதுதான் கடவுள்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் தேவையில்லை, அரங்கு தேவையில்லை. ஆனா உண்மை என்ன, தயவு செய்து நீங்க அதை தான் சிந்திச்சு பார்க்கணும். அந்த சொன்ன மணி என்னுடைய கடிகாரத்தில் மணி 8 ஆயிடுச்சு. அடுத்தது கேள்வி பதிலா என்னமா அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க. கேள்வி பதில், அடுத்தது கேள்வி பதில். அஸ்ஸலாமு அலைக்கும். ஐயா சொன்னாங்க இப்போ பெஞ்ச் ஆசாரி தயார் பண்றது. பெஞ்சுக்குள்ள மூலப்பொருள் யார் தந்தது? மரக்கட்டையில இருந்து. அந்த மரக்கட்டை யார் கொடுத்தது? கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி டமக்கரான் குமுக்கரான்னு சொல்லிட்டே இருக்காங்க. மரக்கடைக்கு மரத்தை அறுத்து வைக்கிற மர வியாபாரி கொடுத்தாங்க. அப்புறம் என்ன ஒரு விஷயம், கிழக்கிற உதிக்கிற சூரியனை சயின்ஸால மேற்குல உதிக்க வைக்க முடியுமா? நாங்க இன்னைக்கு இருக்கிற மக்கள் பிரச்சனையை தீர்க்க பார்க்கிறோமே தவிர தேவையில்லாத சமாச்சாரத்தை போட்டு உருட்டிக்கிட்டு அது கிழக்க உதிச்சாலும் மேற்க உதிச்சாலும் அது உதிக்காட்டி எங்களுக்கு பத்தி அதை பத்தி கவலை இல்லை. நன்மை செய்யறதுக்காக தானே கடவுள் கிழக்க உதிக்க வச்சிருக்கிறான். இரவு பகலும் மாறி மாறி வர்றது எதுக்காக? இல்ல ஐயா, கிழக்குல உதைக்கிற சூரியன் மேற்கு உதைக்கிற சூரியன் கான்செப்ட் இல்ல. பூமி சுத்துறனாலதான் கிழக்கு மேற்குன்னு வருது. இரவு பகல் மாறி மாறி வர்றது யார் செய்யறது? பூமி சுத்துறாங்க. கேள்வி கேட்கிறவங்க இந்த பக்கம் வந்துருங்க. ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டுட்டு தொடர்ந்து வாதம் இல்ல, அவங்க பதில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி கேட்கறது. ஒரு நிமிஷம். சொன்ன செய்தியில இருந்து தலைப்புல இருந்து கேள்வியை கேளுங்க. நீங்க வாட்டுக்கு சொல்லாதெல்லாம் போட்டு கேட்டு அந்த வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சொன்னீங்களே, இந்த மாதிரி அவர் சொன்னாரு, உங்களை பத்தி அவர் சொன்னாரு, உங்களை பத்தி அவர் சொன்னாரு, அப்படித்தான் நீங்க கேட்கணுமே தவிர புதுசு புதுசா கேள்வியில கேட்கிற முறை கிடையாது. அதனால கேள்வி கேட்கக்கூடியவர்கள் இந்த அவையில் பேசப்பட்டது தொடர்பாக உங்களுடைய கேள்வியை கேட்கணும். புதுவாதம் வைக்கிற மாதிரி கேட்கக்கூடாது, வாதம்லாம் பண்ணக்கூடாது. கேள்வி கேட்டணும், அவ்வளவுதான்.
அஸ்ஸலாமு அலைக்கும். ரெண்டு தரப்புலயும் ஒரு கேள்வி இருக்கு, கேட்கலாமா? அதாவது இங்க தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துல இருக்கிறவங்க கிட்ட கேக்குறோம். அமைதியா இருங்க. இந்த மரைக்காயர் லப்பை அப்படின்னு சொல்லி ஜாதிகள் இருக்கிறதா சொல்லி அவங்க சொல்றாங்க. இதற்கான விளக்கம் எங்களுக்கு தேவைப்படுது. அதுக்கப்புறம் இந்த குண்டு வைக்கிறது, திருடுறது, கள்ள நோட்டு அச்சடிக்கிறது எல்லாம் இறைவனை கொண்டுதான் நடக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க. அதற்கான பதில் தேவைப்படுது. அதுக்கப்புறம் இந்த உலக முஸ்லீம்கள் இப்படி நடக்கிறதுக்கு காரணம் இஸ்லாம் ஒழுக்கத்தை போதிக்காதது அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதற்கான காரணம் சொல்லணும். அப்புறம் அங்க நம்ம கேட்கறது என்னன்னு சொன்னா, இவங்க வாதங்களை எடுத்து வைக்கும் போது இந்த யூனிவர்சல் எக்ஸ்டென்ஷன் இதை முடிச்சுட்டு உங்கள்ட்ட கேளுங்களேன். இல்ல, ரெண்டு கேள்வி கேட்டேன், அவங்களும் அனுமதி அவங்க தனியா ஆன்சர் பண்ணுவாங்கம்மா. என்கிட்ட கேட்டீங்களா கேள்வி இந்த சைடுல, அது முடிச்சிருங்க. அடுத்து ரெண்டாவது உங்கள்ட்ட கேளுங்க. அதாவது இந்த மரைக்காயர் லெப்ப ராவுத்தருங்கிறதெல்லாம் என்ன கான்செப்ட்ல நான் சொன்னோன்னு அதுக்கு தொடர அவர் கேட்கல. வழக்கம் போல இந்த மேடை பேச்சு மாதிரி அவருடைய ஸ்டைலில் அவர் கேட்டிருக்காரு. தவிர நான் என்ன சொன்னேன், நீங்க எங்களை பிரிக்கிறதுக்கு வெளிநாட்டு வந்தேன்றார். பிரிக்க வரல, சேர்க்க வரணும், அதுக்கு தான் சொன்னமே தவிர உங்கள்கிட்ட சாதி இருக்குன்னு சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி திசை திருப்புற மாதிரி அந்த மேடை பேச்செல்லாம் மறுபடியும் அவர் பேசினார். அதுக்கு தான் சொன்னோம், உங்கள்கிட்ட ஏற்கனவே எல்லாம் இருந்துச்சு, நாங்கள் பிரிக்கிறதுக்கு வரல. நீங்க சொன்ன குற்றச்சாட்டுக்கு பதில் தான் நான் சொன்னேன். இப்ப என்ன செய்யறாரு, உங்கள்கிட்ட மறைக்காரில் இப்ப இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. எங்கள்கிட்ட இருக்குதுங்கிறத அழகா விளங்கிக்கிறோம். எங்க மார்க்கத்தில் இருக்குதா, சமுதாயத்தில் இருக்குதா? சமுதாயத்தில் சில பேர்கிட்ட இருக்கிறது, அது ஒட்டிச்சு நொறுக்கி எடுத்து நாங்கள் மாற்றிக்கொண்டே வருகிறோம். அந்த தீண்டா மறைக்கார் லெப்ப இருந்தாலும் மறைக்கார் லெப்பையை தொடுவான், லெப்ப மறைக்கார தொடுவான். அவங்க ஜாதி மாதிரி பிறவில வர்றது கிடையாது. அதே நேரத்தில் வந்து கல்யாணம் பண்றது இல்லைங்கிறதுலாம் தவறான விஷயங்கள், அதெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ரொம்ப மைக்ரோ பாயிண்ட் சில கிராமங்கள் அப்படி வேண்டா இருக்கலாம். மறைக்கார் லெப்பை என்பதெல்லாம் வந்து அவங்க மரக்கலாம், கப்பல் ஓட்டிட்டு இருந்தாலும் மரக்கலாயரு அப்படின்னு அந்த தொழில் பெயர். அதே மாதிரி ராவுத்தர்னா குதிரை ராவுத்தருமாங்க, குதிரை ஏற்று அந்த தொழில்னால வந்தது. இதை ஏன்டா ஜாதியா சொல்லிட்டு இருக்கு நான் கண்டிச்சிட்டு இருக்கமே தவிர எங்க மக்கள்கிட்ட அது கிடையாது, ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த காலத்தில் கல்யாண பத்திரிகை போட்டாலும் இந்த மறைக்கார் அந்த ராவுத்தர்னு போடுவாங்க, இப்ப அதெல்லாம் போடுறது கிடையாது. இது இல்லப்பா, இஸ்லாத்துல மனுஷன் தான் இருக்குன்னு சொல்றோம். அதனால அதுல ஒரு மேட்டர் கிடையாது. அவர் தப்பா சொல்லியிருக்காரு. ஒண்ணு. அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த குண்டு வெடிக்கிறதுக்கு பத்தி எவனோ ஒருத்தன் கேட்டானா, எவனோ ஒருத்தன் இந்தியா டூரில் சொன்னானா, எவனோ ஒருத்தன் எழுதுனானா, அல்லாவுக்காக நான் செய்வேன், இதைத்தான் நீங்க உண்டாக்கி இருக்கிறீங்க அப்படிங்கிறார். இது ஒரு பகுத்தறிவாதி பேசுற பேச்சா? 1000 பேர் 1000 விஷயம் சொல்லுவான். இஸ்லாத்துல நீ இருக்குன்னு சொல்றான், அந்த அருக்கு குரான்ல சொல்லியிருக்கு, நபி சொன்னாருன்னு தான் சொல்லணும். அப்ப நான் கேட்கிறேன், இந்த மாதிரி விட மிஞ்சி போன ஒரு அயோக்கியத்தனத்தை செஞ்ச ஒருத்தனை தமிழ் போராளின்னு நீங்க சொன்னீங்க, அதுக்கு என்ன காரணம்? இன்றைக்கு போட்டு ராஜீவ் காந்தியை கொலை பண்ணது யாரு? இந்த நாட்டில் உள்ள தமிழ் தலைவர்களை எல்லாம் கொலை பண்ணது யாரு? லட்சம் தமிழ் மக்கள் அகதிகளாக்குனது யாரு? அந்த வரலாறுலாம் தெரியாத இடத்துல இருந்து பேசுனீங்களா? இந்த வெடிகுண்டும் தற்கொலை தாக்குதலும் இந்த குண்டு வெடிப்புகள்ங்கிற வகையில் மிகப்பெரிய அழிவுகளையும் நாசத்தையும் ஏற்படுத்தி தமிழ் சமுதாயத்தை சந்தில நிப்பாட்டினது யாரு? மதத்தின் அடிப்படையில் நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லக்கூடியவங்களை மத அடிப்படையில் எங்களை விட்டு இருக்க வடப்பகுதியில் விரட்டி அடித்து சொத்துக்கள்லாம் சூறையாடி 24 மணி டைம் கொடுத்து செஞ்சது யாரு? என்னமோ இந்த மதத்தை சொன்னா உங்க ஆதரிக்கிறவங்க எல்லாம் ரொம்ப அப்படியே சாத்வீக மாதிரியும், ஆனா இங்க இருக்கிறவங்க கூட அங்க இருக்கிறான். இந்த மாதிரி வன்முறை வெறியாட்டம், மிருக வெறியாட்டம் ஆடினவர்கள் எல்லாம் ஸ்டாலின் போய் கேளுங்க, யாருன்னு தெரியும்? நம்ம துணை முதல்வரை சொல்லல, நம்ம இரும்புத்திரை ரஷ்யாவுடைய ஸ்டாலின் நான் சொல்றேன். மனித குலத்தை நரவேட்டையாடி இருக்கிறீங்க. அவ எத்தனை லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவிச்சிருக்கிறீங்க, அமெரிக்கா கொன்றதை விட அதிகமா கொன்று குவிச்சிருக்கிறீங்க. அப்ப அதெல்லாம் யாரு போய் பேசுறது? அதெல்லாம் உங்க கடவுள் மறுப்பு ஆளுங்க தானே. கம்யூனிசம் பொருளாதார விஷயத்துல மாறுபட்டாலும் அவங்களும் கடவுள் மறுப்புல உள்ளவங்க தான். கடவுள் இல்லைன்னு அவங்களும் சொன்னாங்க, நீங்க பேச சொல்லக்கூடாது. கடவுள் இல்லைன்னு அவங்க கருத்தம். அப்ப கடவுள் மறுப்பாளர்கள் நீங்க என்ன செய்யணும்? அது கடவுள் மறுப்பாளர் தான். அதான் கேக்குற கடவுள் மறுப்பாளர் என் கருத்துங்க. அதான் சரி கேளுங்க. அவர் கேட்கறதுக்கு பதிலுமா கடவுள் கேட்கிறேன். இப்ப கடவுள் நான் என்ன கேட்கிறேன்னா, எவனோ ஒருத்தன் இப்ப இந்தியா டூர்ல எவனோ ஒருத்தன் பேட்டி கொடுத்தும் இருக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். இந்தியா டூர்ல என்னென்ன பேட்டி வந்து மொத்தமா எடுத்து பார்த்தா எல்லாம் நாரி போயிருமே. பத்திரிக்கைக்காரன் என்ன வேணாலும் கூட குறைய போடுவான், சொன்னதையும் போடுவான், சொல்லாதையும் போடுவான், சொன்னதை மிகைப்படுத்தியும் போடுவான். ஒரு விவாதத்துல எவனோ ஒருத்தன் சொல்றதை ஒருத்தர் எடுத்து வைக்கிறாருன்னு கேட்டா இது அறிவியல் பூர்வமான ஒரு விஷயமா? இது ஒரு விஷயம். அடுத்து என்ன, ஒழுக்கக்கேடு எடுத்துக்கொண்டால் உங்கள்ட்ட ஒழுக்க எந்த மதத்தில் ஒழுக்கக்கேடு இல்லை, அப்ப மதம் இல்லைன்னு சொல்றவங்கள்ட்ட ஒழுக்கக்கேடு இருக்குது. இந்த ஒழுக்கக்கேடு இல்லை, ஒழுக்கக்கேடெல்லாம் ஒழிக்க வந்த இவங்களுடைய எடுத்துக்கொண்ட துறை என்ன தெரியுமா?
இந்த கடவுள் மறுப்பு சொன்ன 50 பேரும் தேர்ந்தெடுத்து கொண்ட சாக்கடை வந்து சினிமா தான். விளங்குதா? இந்த சினிமாவுக்குள்ள போய் அதுல கதை எழுதுறவனை பார்த்தாலும் இந்த கருத்துல உள்ளவனா தான் இருக்கிறான். பெரியார நடிக்கிறவனை பார்த்தாலும் இந்த கருத்துல உள்ளவனா இருக்கிறான். ஒரு நாளைக்கு ஒரு பொம்பளை பலவிதமான அசிங்க ஆபாசமான விஷயம் தான் கெட்டதும் இல்லாம மக்களை கெடுக்கிறது. பகுத்தறிவாளரா இருந்தாரு நம்ம கலைஞர், இப்ப இல்லைன்றீங்க கேட்டா. பகுத்தறிவாளர் இருந்தாரு, இருந்த காலத்தில் அவர் எழுதி கெடுத்து மக்களை தப்பான வழிக்கு போனதை விட யாரு கெடுத்திருப்பா? அப்ப நீங்க என்ன பகுத்தறிவாளர்லாம் நம்ம பர்ஃபெக்டா இருக்கிறோம், மைக்ரோ இருக்கிறீங்க, உங்களை லிஸ்ட் எடுத்து சொல்ல முடியல. இப்போ உள்ள நுழைஞ்சு நீங்க ஒரு இடத்துல 1000 பேர் 500 பேர் இருந்தீங்கன்னு சொன்னா நாரி போயிடும். சின்ன நம்பர்ல இருக்கிற விஷயங்கள் வந்து தெரியாது, அதிக நம்பர்ல இருக்கிற விஷயங்கள் வந்து அங்கிட்டு ஒண்ணுக்கு நடந்த பேப்பர்ல என்ன செய்யும், நியூஸா வரும். அதனால வந்து ஒழுக்கத்தை வந்து ஒழுக்கம்லாம் மதத்தில் உள்ளவன் ஒழுக்கம் கட்டவன் இருக்கான், நாங்க ஒத்துக்கிறோம், நாங்களே சொல்லி கொண்டிருக்கிறோம். மதம் இல்லைங்கிறவனு அதை விட மிஞ்சிதான் ஒழுக்கம் கட்டவனா இருக்கிறான். அவ்வளவு ஆதாரங்களை வைத்திருக்கிறோம். அப்ப அதை வந்து நீங்க பெரிய நாளைக்குள்ள தலைப்புல அந்த பெரியார் தலைப்புல வரும்போது நம்ம என்ன செய்வோம், ஒழுக்கக்கேடுகளை வந்து சித்தாந்த ரீதி ஆதரிச்சது யார்? இது ஒரு மனிதன் செஞ்சு நீங்க காட்டுறீங்க. சித்தாந்த ரீதியாகவே ஒழுக்கக்கேடு சரி என்று சொன்னது யாரு, அது ஆதரிச்சது யாரு அப்படிங்கிற நம்ம சொல்லுவோம். அதனால இந்த ஜாதி மரக்கார் ராவுத்தர்லாம் இல்லை என்பதுதான் இஸ்லாத்தின் நிலைமை. இது இந்த மேடைக்கு சொல்லவில்லை. 29 வருஷங்களாக எங்கள் மக்களுக்கு நாங்கள் பிரச்சாரம் செஞ்சு அதை மாற்றி கொண்டிருக்கிறோம், மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அது தவறு. அதே மாதிரி தீவிரவாத செயலில் இருப்பது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லவில்லை. அது போர்க்களத்தில் செய்ய வேண்டிய சில நெறிகள், அதையும் திருப்பி கேட்டால் அது கேள்வியில் வரல. அதெல்லாம் இறைவன் இப்படிலாம் செய்யலாமாங்கிற நாளைக்கு தலைப்புல கேட்டால் அதுக்கு பதில் சொல்லப்படும். இன்னொரு விஷயத்தை இந்த கேட்காத ஒன்று சொல்லிடுறேன். ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இவர் என்னமோ சொன்னார், ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சா? நான் சொன்னது அழகா புரிஞ்சுன்னு மக்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறாரு. இது வந்து அதை நான் கேட்க வேண்டியிருக்கு. இப்ப நான் சொன்ன இந்த வாதங்கள்லாம் கரெக்டா உங்களுக்கு என்ன, நீங்க சும்மா இருந்துட்டீங்கல்ல, அதை வரையும் நினைக்கிறாருன்னா நம்ம கரெக்டா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. அதுக்காக நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, அவர் சொன்ன தலைப்புகளுக்கு கீழே நின்று நம்ம பேசின மாதிரி உங்களுக்கு புரிஞ்சா? அடுத்து கேளுங்க, வேற அவங்கள்ட்ட கேட்கிற கேள்வி கேளுமா? அவர் கேட்கிற புரியல, அதான் உண்மை. அதாவது டாக்டர் பேசும்போது சொன்னாங்க, இந்த தண்ணியை வந்து சயின்ஸ் பிரிச்சு காட்டுச்சு, ஹைட்ரஜனாவும் ஆக்சிஜனாவும் பிரிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அதோடைய H2O என்று சொல்லக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தது. இப்போ தண்ணி இந்த ஹைட்ரஜனை பொறுத்தவரையிலும் நெருப்பு எரிவதற்கு உந்து பொருள், ஆக்சிஜன் இல்லைன்னு சொன்னா நெருப்பு எரியாது. இது சயின்ஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த அடிப்படையில பார்த்தா தண்ணியில நெருப்பு கொழுந்து விட்டு எரியணும், ஆனா எரிய மறுக்குது நெருப்பு. முடிச்சிடுறேன். இதோட சேர்த்து இந்த யூனிவர்சல் விரியுது இல்லைங்களா, இந்த ஒளி வந்து ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் பயணம் செய்யுது. இதை விட வேகம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது இந்த யூனிவர்சல் எக்ஸ்டென்ஷன் இவ்வளவு அதை விட வேகமா விரியுதுன்னு சொன்னா அதற்கான ரீசன் ஃபர்ஸ்ட் வந்து எந்த மாலிகுலர் காம்பினேஷன்ல கம்பைன் இருக்குன்னு அர்த்தம். 2 ஹைட்ரஜன் மாலிகுலும் 1 ஆக்சிஜன் மாலிகுலும் ஃபியூஷன்ல சேர்னால நீர் வருது. அது எந்த எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் பேரு. 2 மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன் 1 மாலிகுல் ஆஃப் ஆக்சிஜன். இப்ப எரியும் போது வர்ற நெருப்பு வந்து வெறும் ஆக்சிஜன் மாலிகுல் O2, அதுல 2 ஆக்சிஜன் மாலிகுல் இருக்கு நெருப்பு எரியறதுக்கு. ஸோ கெமிக்கல் காம்பினேஷன் வேறுபட நீராகவும் நெருப்பாகவும் வேறுபடுது. 1. 2 வந்து லைட் இயர்ஸ் பத்தி தான் சொன்னீங்க. லைட்டோட ஃபிராக்ஷன் ஆஃப் லைட்ல வந்து லைட் இயர்ஸ் வந்து அளவுகோல். இப்போ ஒரு சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் மாதிரி ஒரு ஸ்கேலுக்கு ஒரு 10 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் மாதிரி அஸ்ட்ரோனாமிக்கல் ஸ்டார் உள்ள ரிலேஷன்ஷிப்க்கு டிஸ்டன்ஸ்க்கு மெயின்டைன் பண்றதுக்கு லைட் இயர்ஸ்ல சொல்லுவோம். யூனிவர்ஸ் எக்ஸ்பான்ஷன் வந்து லைட் இயர்ஸோட எக்ஸசிவ் ஆகிறது இல்ல, இவ்வளவு லைட் இயர்ஸ்ல எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு ஒரு டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் தான் சொல்றாங்க. இல்ல அதோட வேகம் அல்ல, லைட் இயர்ஸ் பண்ணக்கூடாது. கேட்டுறணும், அவ்வளவுதான். கேள்வி கேட்டு விட்டுறணும். தோழர் ஒன்று சொன்னாரு, வெடிகுண்டு வைக்கிற இடத்துல கள்ள நோட்டு அடிக்கிற இடத்துல எல்லாம் இறைவன் இருக்காருன்னு சொன்னா, அவர் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா காரியங்களையும் நான் தான் திட்டமிட்டு நடத்துகிறேன். அது உங்க குர்ஆன்ல மட்டும் கிடையாது, பகவத்கீதையிலே இருக்கு. மரம் செடி கொடியும் நானேன்ட்டான், எல்லாமே நான் தான். தூணிலும் இருப்பார் துருவிலும் இருப்பார்னா. அப்ப எங்களுடைய கேள்வி என்னன்னா, எல்லா இடத்துலயும் இருப்பார் சொன்னா அப்ப இந்த கெட்ட காரியங்கள் நடக்கிறதுல அவர் இருக்காரு தானே அர்த்தம். அப்ப ஏன் அவனை காட்டி கொடுக்கலன்னு கேட்டேனே தவிர அவர் அந்த காரியத்தை செய்யறாரு நான் சொல்லல. நீங்க கேள்வியை கேட்கல யாரு? அவர் கேட்டார், கொஞ்சம் அவர் கேட்டார், ஏன்ட்ட தான் கேட்டாரு. அதாவது நீங்க அடுத்த தலைப்புல உள்ளது இதுல சொல்றேன், திருப்பி நான் சொல்றேன். அது கடவுளை பற்றி தான் அடுத்து என்னென்ன செய்யறாருன்னு வருதுல, இருக்காரா இல்லையாங்கிற அந்த தலைப்பு. இதுல நீங்க பேசினா தான் தப்புங்கிறானா? ஐயா அந்த கேள்விக்கு பதில் நாளைக்கு சொல்லுவோம். கேள்விக்கு பதில் நாளைக்குல தலைப்பு இருக்கு. பள்ளிக்கூடம் தான் நாளைக்கு தலைப்புக்கு வெளியே போக கூடாது. நாங்க லிமிட் போட்டா அப்படி நிற்போம். ஆசிரியர் மாதிரியா இருக்கு. ஏன் நாளைக்கு தலைப்பு போடாட்டிங்க பேசிடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அதுதான் இப்போ அவர் சொன்னதான் என்னோட கருத்தம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 8 மணி நேரம் பேசியிருக்கோம்.
இதுல வந்து இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னு சொன்னா இறைவன் இருக்கின்றானா, இதுதான் தலைப்பு. நீங்க ஆனா கொடுத்த 4 தலைப்பையும் பேசி 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 குழப்பறது எனக்கு ஒண்ணுமே புரியல. உண்மையில அவர் விளங்கிச்சான்னு கேட்டாரு, அதுக்கு வேண்டி நான் பதில் சொல்றேன். ஒண்ணுமே விளங்கல. என்னன்னு சொன்னா இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனது கூட என்ன சொன்னா ஒழுக்கம்ன்றது இறைவனுக்கு சம்மந்தமே இல்லையே. நம்ம என்ன கேட்கறோம்னா இறைவன் இருக்கிறானா. நெக்ஸ்ட் தலைப்பு குரான்ல இருக்க தலைப்பு நாளைக்கு தான் இருக்கு. குரான்ல என்னென்ன சட்டங்கள் இருக்கு, ஏன் கழுத்தை வெட்டுறோம், ஏன் ஜிகாத் இருக்கு, ஏன் தொழுகை இருக்கு, எல்லாமே நாளைக்கு பேச போறோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப நம்ம இன்னைக்கு பேச வேண்டிய தலைப்பு என்னன்னு சொன்னா இறைவன் இருக்கின்றானா. இதுதான் 8 மணி நேரமா நம்ம பேசியிருக்கோம். இதுக்கு தகுந்த ஆதாரம் அவங்க பல நேரமா கேட்கறாங்க. பல நேரமா இன்ஷா அல்லாஹ் இப்போ நீங்க சொல்லுங்க, நான் எதிர்பார்க்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இறைவன் இருக்கிறாரா அப்படின்னு கேள்விக்கு இறைவன் இருக்கிறான் அட்டாயத்துக்கு உலகின் உருவாக்கம் பத்தி பிக் பேங் தியரி பத்தி காலைல ஒரு லெக்சர் இருந்தது. இப்போ உயிர்களின் தோற்றத்தை பத்தி ஒரு லெக்சர் இருந்தது. 2 லெக்சர் தோழர் கேட்டாரா இல்லையா எனக்கு தெரியல, இருந்தாரா இல்லையான்னு தெரியல. 2 கேட்டீங்களா, ஃபைன். அப்ப புரியுதுன்னா மறுபடியும் தோழர் என் தொலைபேசி நம்பருக்கு ஒரு நாள் கிளினிக் வாங்க, சாவகாசமா புரியுற அளவுக்கு விளக்கமா பேசுவோம். 3 இருக்கு இல்ல இல்லன்னு சொல்றது ப்ரூவ் பண்றீங்க, இருக்கான்னு அங்க கேள்வி கேட்கிற தருணங்களும் கேட்டிருக்கோம் தோழர். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள், விலங்கினங்கள், பறவைகள் பிறந்து வாழ்ந்து மரணம் அடைகின்றது. உயிரினங்கள் என்று நாம் இது அனைத்தையும் சொல்கிறோம். உயிர் பிளஸ் இனங்கள், உயிரினங்கள். என்னுடைய கேள்வி சிற்பி ராஜன் அவர்தான் என்னுடைய கேள்வி. அவர் பேசும்போது சொன்னாரு, பறவையை கண்டான் விமானம் படைத்தான். ஆகையனால விமானம் பறக்கிறது மாதிரி பறவை பறக்கிறது மாதிரி விமானத்துக்கு பறக்க முடியுமா? பறவைக்கு உயிர் இருக்கின்றது, அதனால் அது சிறகடித்து பறக்கிறது என்று நீங்கள் சொன்னீர்கள். அந்த பறவைக்கு இருந்த அந்த உயிரை நீங்கள் நேரடியாக பார்த்தீர்களா? அந்த உயிருக்கு உருவம் இருக்கின்றதா? அந்த உயிர் எங்கிருந்து வந்தது, எங்கே போனது? இதுதான் என்னுடைய கேள்வி. நான் காலையிலேயே சொன்னேன், காற்றுக்கு உருவம் இருக்கிறதா அப்படின்னா கேட்டு நேரத்தை வீண் பண்ணுவாங்க. காற்று தேவைன்னு சொன்னால் சுவிட்சை போட்டோன்னா ஃபேன் சுற்றுது, காற்று வருது, நம்ம அதை அனுபவிக்கிறோம். அதே மாதிரி கடவுள் கண்ணுக்கு தெரிய மாட்டார், உயிர் கண்ணுக்கு தெரியாதுன்னா அது ஏதோ ஒரு வகையில் வந்து நமக்கு அந்த பலனை கொடுத்தாலே நமக்கு போகிறோம். இப்போ ஐயா கேட்கறது அந்த பறவைக்கு உயிர் கண்ணுக்கு தெரிகிறதா, உயிர் இருக்குன்னு. உயிர் இருக்கு இல்லைன்னா எப்படின்னா நாடி பிடிச்சி பார்ப்பார் டாக்டர், இழுத்துக்கிட்டு கிடந்தோன்னா அதில் ஏதாவது துடிப்பு இருந்தால் உயிர் இருக்கும்பாரு. கை கால் ஆட்டலன்னு வைங்க, உயிர் போயிடுச்சும்பாரு. இதுதான் கண்டுபிடிக்க முடியும். உயிரை பார்க்க முடியுமான்னா உயிர்னு ஒரு தனியாக ஒரு உருவம் கிடையாது. உருவம் இருந்தால் தானே பார்க்க முடியும். அது எப்படி என்னையா? இல்ல இல்ல, நன்றி நன்றி. இல்லைங்க, அவர் கேட்டது சரியான கேள்வி. பார்க்கக்கூடியது மட்டும்தான் பகுத்தறிவு ஒத்துவரும்னா பறவையை பார்க்குறோம், அது பறக்குது, அதுக்கு உயிர் இருக்கிற பறவைன்னு அர்த்தம். அந்த பறவை பறந்துட்டு கீழே பொத்துன்னு விழுந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் இருக்கேன், எனக்கு ராஜன்னு பேரு, என் பேரா ராஜன். நாளைக்கு நான் செத்து போனோன்னு ரோட்ல தூக்கிட்டு போவான், என்ன சொல்லுவான் தெரியுங்களா? ராஜனுடைய பணம் போகுதுமா. அப்ப ராஜன் எங்க போயிட்டான்? நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க. ராஜனை தூக்கிட்டு போறாங்கன்னு சொல்ல மாட்டான். இப்ப தூக்கிட்டு போங்க 4 பேரு, என்னன்னு தெரியலையா, ராஜனை தூக்கிட்டு போறாங்கம்பாங்க. அதே நான் செத்துவிட்டு என் பணத்தை தூக்கிட்டு போகும்போது என்ன சொல்லுவான்? ராஜனுடைய பணம் போகுதுமா. அப்ப ராஜன் எங்க போயிட்டான்? அப்ப ராஜனை நீங்க பார்க்கலையா? அது கிடையாது. அதான் நான் முன்னாடியே சொல்றேன். வாதம்னு சொன்னா தயவு செய்து நல்லா சிந்தனை பண்ணி, உயிருங்கிறது ஒரு காற்று, நீங்க அப்பப்ப உள்ள விட்டு எடுத்துட்டு இருக்கதா உங்களுக்கு உயிர். தவிர உயிர்னு தனியா உங்களுக்கு இதயம்னு இது இருக்கா? மனசுன்னு ஒண்ணு இருக்கா? எங்க இருக்கு மனசு? மனசாட்சியே இல்லாம பேசுறாம்பா. மனசு எங்க இருக்கு? உங்களுடைய நல்ல எண்ணம் தான் மனசு, அது உடம்பு முழுக்க இருக்கு. அதே மாதிரி நீங்க அந்த காத்து ஆக்சிஜனை எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடுறீங்கன்னா அதுதான் உயிர். அது எப்ப நீங்க விடலையோ அப்ப உங்களுக்கு உயிர் போயிடுச்சு. கேள்வி மட்டும் ஒரு நிமிஷம் ஐயா. ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது. கேள்வி கேட்கறவங்க ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது. ஒரு நிமிஷம். ஒரு கேள்வி. அதே உயிருக்கு நீங்க உயிர் இருக்கு, அது வெளியில போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்தீங்கன்னா, இப்போ உயிர் அறிவியல் ரீதியா எங்க அதாவது நம்ம நுரையீரல்ல இருக்குன்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன். அதாவது உடம்புங்கிறது ஒரு வாட்ச் இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு, இது நின்று போச்சுன்னா இதுக்கு உயிர் போயிடுச்சுன்னு சொல்லுவீங்களா? இது உள்ள இருக்கிற ஒவ்வொரு பல்லும் அதோட சரியான வேலையை செய்யும் போது இது சரியான மணி காட்டும். அதே மாதிரிதான் உள்ள இருக்கிற நுரையீரல், இருதயம், மூளை, எல்லாம் நரம்பு மண்டலம் எல்லாம் ஒழுங்கா செயல்படும் போது அது இந்த உயிர் இருக்கிறது. இப்போ நீங்க வெறும் இந்த நாடியை பிடிச்சி அறுத்துட்டு எல்லாம் ரத்தம் எல்லாம் வெளில போயிடுச்சுன்னா அப்ப ரத்தத்துல உயிர் இருக்கா? இப்ப இருதயத்தை பிடிச்சி நிப்பாட்டிங்கன்னா இருதயம் துடிக்கல, உயிர் போயிடுச்சுன்னா அப்ப இருதயத்துல இருக்கிறா? மூளையில வேகமா மண்டையில அடிக்கிறீங்க, மூளை செயல இருந்து போயிடுச்சுன்னா அப்ப மூளையில இருக்கிறா? இப்ப நீங்க பர்டிகுலர் எங்க உயிர் சொல்லுவீங்க? எல்லா பார்ட்டும் ஒன்னா சேர்ந்து செயல்படுறதுதான் உயிர். அது உயிர்னு தனியாலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க உடனே அங்கேருந்து உள்ள இருக்கு அப்புறம் போன உடனே வெளில போயிடுச்சுங்கிற மாதிரிலாம் எடுத்துக்க கூடாது. எல்லா பார்ட்டும் ஒன்னா சேர்ந்து அதை ரன் பண்ணாதான் அது உயிர்னு சொல்லக்கூடிய ஒரு அனுமானம், அவ்வளவுதான். நீங்க உயிர்னு தனியா அவனை கற்பழிச்சுக்கிட்டு திரும்பி அதை நீங்க ஆத்திக பாதையில நீங்க அதை போயிடக்கூடாது.
அதுக்காக உயிர்ன்ற தனியாக ஒண்ணு இல்லை. எந்த பார்ட்லயும் தனியா உயிர் இல்லை. செல் புதுப்பித்தல் நின்று போனா கூட உயிர் போயிடுச்சுன்னு தான் அர்த்தம். மூளை இறந்து போனா அறிவியல் பிரகாரம் நீங்க மனிதன் இறந்து போயிட்டதான் அர்த்தம். திரும்பி நீங்க எந்த பார்ட்டமா நீங்க டிரான்ஸ்பிளேட் பண்ணலாம். கேள்வி கேட்கிறவங்க கேள்வி மட்டும் கேளுங்க, விவாதம் செய்யாதீங்க. கேள்வி கேட்பதற்குரிய நேரம் தான். அவங்க சொல்லக்கூடிய பதில இருந்து நீங்க உண்மையை விளங்கிக்க வேண்டியதா, தெளிவா இருக்குதா அல்லது அறகுறையா இருக்குதாங்கிறத அதுல இருந்து நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டியதா. எதிர் கேள்வி கேட்பதற்கு அனுமதி இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். காலையிலிருந்து சகோதரர்கள், கடவுள் மறுப்பு கொள்கையினுடைய சகோதரர்கள் எடுத்து வைக்கக்கூடிய வாதத்துல முக்கியமான ஒரு வாதத்தை சொல்றாங்க. என்ன வாதம் சொன்னா, ஒவ்வொரு பொருளும் பரிணாம வளர்ச்சி தான் அடைகிறது. பரிணாம வளர்ச்சி என்பது அதனுடைய தேவைக்கு, அதுக்கு ஒரு தேவைன்னு இருந்துச்சுன்னு சொன்னா அது பரிணாம வளர்ச்சி அடையும் என்று சொல்கிறீர்கள். அதுக்கு எதிர் தரப்புல உள்ள சகோதரர்கள் கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்கன்னு சொன்னா, பரிணாம வளர்ச்சி தேவைப்படுகிறது என்று சொன்னால் மனிதனுக்கு இடம்பெயரக்கூடிய ஒரு தேவை என்பது காலத்துக்கும் இருக்குது. இந்த காலம் இல்ல, ஒரு அமெரிக்காவுக்கு போகணும் அல்லது பக்கத்து ஊருக்கு போகணும், இப்படியான ஒரு தேவை என்பது காலத்துக்கும் இருக்கிறது. ஏன் அவனுக்கு ஒரு பறவை வடிவத்தில் உள்ள ஒரு ரெக்கை முளைச்சிருக்க கூடாது? அது ஒரு கேள்வி. அப்ப நீங்க ஐயா அவர்கள், டாக்டர் அவர்கள் பதில் சொல்றீங்க, அது ஆசை. ஆசையெல்லாம் இயற்கை ஒத்துக்கிடாது. இது எப்படி ஆசையாகும்? இது எப்படி ஆசைன்னு கேக்குறேன். ஒரு இன்றைய காலத்துல கூட பறவை இருந்தா நம்ம ஒரு ரெக்கை இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு தேவையை போய் எடுத்துக்கிடலாம். அது ஒரு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால உள்ளவனுக்கு தேவை இல்லையா? அல்லது ஒரு 500 ஆண்டுகள் அல்லது 3000 ஆண்டுகளுக்கு முன்னால உள்ள தேவை உள்ள ஒரு விஷயம் தானே. அப்போ ஏன் அந்த ரெக்கை என்பது அவனுக்கு முளைக்கல? அதே போல அவனுடைய பரிணாம வளர்ச்சி எல்லாம் அவனுடைய ஒவ்வொரு தேவையின் போல்தான் வந்தது. எங்களுக்கு காரணம் சொல்ல முடியுங்கிறீங்க. மீசை எதனால வந்துச்சு? என்ன அடிப்படையில? அவனுக்கு தேவையில்லைன்னா போயிருக்கணும்ல. ஒரு 500, 2000, 3000 வருஷத்துக்கு முன்னால மீசைன்னு ஒண்ணு என்ன தேவை இருந்துச்சு, இப்ப என்ன தேவைனால அது இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நீங்க விளக்கணும். இது ஒண்ணு. 2 கொஸ்டின். இன்னொரு கொஸ்டின் என்னன்னு சொன்னா, அடிக்கடி ஒண்ணு சொல்றீங்க, இந்த ஃபேனு, இந்த லைட்டு, இந்த டியூப் லைட்டு, இந்த பிளைட்டு, அதே மாதிரி நீ கடவுளை நம்பிக்கிட்டா நீ பூட்டிட்டு வச்சுட்டு வர்ற, வீடை பூட்டிட்டு வச்சுட்டு வர்ற, கதவை பூட்டி வச்சுட்டு வர்ற, எல்லாம் தெரிஞ்சுதானே வச்சுட்டு வர்ற, கடவுள் மேல நம்பிக்கை இல்லாம அதை பூட்டி கொண்டுதான் வருகிறாய் அப்படின்னு சொல்லி இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் இருக்கதானே செய்கிறது. இதெல்லாம் நீ நம்பதானே செய்யற. இதெல்லாம் மனுஷன் தானே கண்டுபிடிச்சான், இதெல்லாம் இறைவனா கண்டுபிடிச்சான்னு சொல்லி அடிக்கடி ஒரு கேள்வி கேக்குறீங்க. இந்த